அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். எங்களோட அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், அதாவது விலங்கு அமைப்பு தொழில் பகுதியில எங்களோட எம்சிக்கு பகுதி, அதாவது நம்ம பார்க்குற துளிர்பவிக்குரிய பகுதி, அதாவது அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் இல்லையா? அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன். அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷனுக்குரிய பகுதி. யூனிட் 5 அனிமல் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன். ரைட். இதுல நாங்க முதலாவது பகுதியில பாருங்க, எம்சிக்குன்ற பகுதியில நாங்க முதலாவது கேள்வி தசையிலியம் சம்பந்தமாக பார்க்க இருக்கோம். முதலாவது பாத்தீங்க, இதுவரைக்கும் எங்களுக்கு 6 வருஷத்துல நாங்க 2019ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு வரையான வந்த பகுதியில இதையும் பார்த்துட்டு போனாங்க. எந்தெந்த பகுதியில எங்களுக்கு கேள்விகள் வந்துருச்சுது, நீ வரலாம் என்ற பகுதிகளை கொஞ்சம் தொட்டுட்டு போறேன், நான் ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு போறேன். கேள்வி மட்டுமில்ல, பாஸ்டப்பினுடைய அந்த அமைப்புகளையும் சொல்லிட்டு போறேன். இப்ப 2019ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு வந்த பகுதியில இதுவரைக்கும் அந்த அதாவது விலங்கு இளையங்கள்ன்ற பகுதியில அனிமல் டிஷ்யூன்ற பகுதி, விலங்கு இளையங்கள்ன்ற பகுதியில ஒவ்வொரு எம்சிக்கு வந்துருக்கு. விலங்கு இளையங்கள்ன்ற பகுதியில ஒவ்வொரு எம்சிக்கு வருது. அந்த பகுதியில இதுவரைக்கும் வந்த பகுதியில கொண்டு தொடுப்பிலையமும் அதே போல மேலநிலையம், அதாவது கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்றது மேலநிலையம், எபித்தீலியல் டிஷ்யூன்றது எபித்தீலியல் டிஷ்யூ மேலநிலையம், கனெக்டிவ் டிஷ்யூன்றது தொடுப்பிலையம். இது ரெண்டு சம்பந்தமா தான் கேள்விகள் வந்திருக்கு. எம்சிக்குள்ள 2019ஆம் ஆண்டுல இருந்து 2024ஆம் ஆண்டு வந்த பகுதியில இது தொடர்பான கேள்விகள் தான் வந்திருக்கு. ஆனா எங்களுக்கு வர வேண்டிய பகுதி என்ன இருக்குன்னு சொன்னா, வர வேண்டிய பகுதி தசை இலையங்கள் சம்பந்தமாக இன்னும் வரல. எம்சிக்கு தசை இலையம் சம்பந்தமாக வரல இன்னும். அதே போல நரம்பிலையம் சம்பந்தமாக இன்னும் வரல. நரம்பிலையம் தொடர்ந்து உங்களுக்கு அந்த 6 வருஷத்திலையும் இடைப்பட்ட அந்த 6 வருஷத்துக்குள்ளேயும் எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி தொடுப்பிலேயே மேலநிலையம் தொடர்பாகத்தான் கேட்கப்பட்டிருந்தது. அப்ப இது சம்பந்தமாக இன்னும் கேள்வி வரல என்று சொன்னால் நாங்க இம்மத எதிர்பார்க்கலும் தசையிலையம் சம்பந்தமாகவோ அல்லது நரம்பிலையம் சம்பந்தமாகவோ கேள்வி வரலாம். ஆனா 2024 தசையிலையம் சம்பந்தமான கேள்வி ஸ்ட்ரக்சர்ல போட்டிருக்க, ஸ்ட்ரக்சர் கேள்வியில கேட்டிருந்த, அதாவது வன்கூட்டு தசையிலையத்தினுடைய சிறப்பியல்பு, பிரதான சிறப்பியல்பு சம்பந்தமாக கேட்டிருந்தாங்க. சொல்ல விளங்குதா? ஆகவே சில சமயங்கள்ல தசையிலைய தொடர்பான எம்சிக்கு வினா வர சான்ஸ் இருக்கு, அல்லது நரம்பிலையம் சம்பந்தமாக வர சான்ஸ் இருக்கு. அப்ப இது பொதுவா கேட்கப்பட்ட, அடிக்கடி கேட்கப்பட்ட, கூடுதலா கேட்கப்பட்ட தொடுப்பிலையம் தான். அது பேர் மேலநிலையம் கேட்கப்பட்டிருக்கிறேன். அடுத்ததான் இது இன்னும் இன்னும் கேள்விக்கு வரல. அப்ப நான் அதனாலதான் உங்களுக்கு எம்சிக்குள்ள நான் உங்களுக்கு தசையிலையம் சம்பந்தமான ஒரு கூற்றாக போட்டிருக்கேன். அப்ப நான் போடுற அந்த கேள்வி வரலன்ற ஒரு பகுதியை வச்சுதான் நான் உங்களுக்கு கேள்வியை போட்டிருக்கேன். நான் இப்ப வந்த பகுதியை டிஸ்கஸ் பண்றது நீ உங்களுக்கு லேசி, பாஸ் பேப்பர் இருக்குது பார்க்கலாம். இப்ப புதுசா வார பகுதியில கொஞ்சம் கேள்விகள் போட்டிருக்கேன்னு பார்த்துருப்பீங்க நாங்க. சோ அந்த அடிப்படையில இந்த கேள்வி அனுப்புவோம். சரிதானே சொல்லலாம்?
ஒவ்வொரு கேள்வியையும் நான் அணுகும் போது நான் சொல்லுவேன் பாஸ்பர்ல வந்தது வரலன்ற விஷயங்களை பத்தி. இப்ப நாங்க இதுல முதலாவது கேள்விய விலை கொள்வோம் விஷயம். முதலாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா கேள்விய விலை கொண்டு வரித்தசைன்னு சொல்லி இந்த கேள்வியில சொல்லப்படும். முதலாவது கேள்வி கேட்கப்படுற முதலாவது கேள்வி அப்படின்னு முதலாவது கேள்வி இங்க வரித்தசை என்ற கேள்வி. வரித்தசை என்று சொல்லித்தான் முதலாவது கேள்வி கேட்கிறார். வரித்தசை. இப்ப நிறைய பிள்ளைகள் என்ன நினைச்சுக்கணும்னா வரித்தசை என்று சொன்னோடனே பிள்ளைகள் முதல்ல எடுத்துக்கொள்ற வன்கூடு தசை மட்டும்தான்ற ஐடியாவுல தான் பிள்ளை யோசிக்கிறேன். இந்த கேள்வியின் அடிப்படை நோக்கம் வரித்தசை விலகிருக்க இல்லையான்றதான் மேலே. வரித்தசைன்றது முதலாவது விலையை சொல்லணும். குறுக்கு வரிகளை கொண்ட தசைகள். குறுக்கு வரிகளை கொண்ட தசை. குறுக்கு வரிகள். குறுக்கு வரிகளை கொண்ட தசைகள் தெரியும். குறுக்கு வரிகள் காணப்படுற தசை. அப்ப இந்த குறுக்கு வரிகள் யாருல காணப்படும்? ரெண்டு தசையிலயங்கள்ல காணப்படும் இல்லையா? அதுல ஒன்றுதான் பாத்தீங்கன்னு சொன்னால் வன்கூட்டு தசை. நீங்க எழுதி கொண்டிருக்கிற வன்கூட்டு தசை ஒன்று. ஓகே. ஆனா நிறைய மாணவர்கள் என்ன செய்யறால் இதய தசையிலையும் குறுக்கு வரிகள் இருக்கிறன்றத மறந்துடுற இல்லையா? அதையும் சேர்த்து யோசிக்காம வெறுமனே வன்கூட்டு தசையை மட்டும்தான் நாங்க யோசிப்பாங்க. சரியா? அப்ப இங்க வார இதய தசையும் இருக்குன்றத கட்டாயம் கேள்வி செய்யும் போது இதையும் எடுத்துக்கொண்டுதான் செய்யும். இல்லாட்டி எங்களுக்கு கேள்வி கிடையாது. அப்ப இந்த கேள்வியில விஷயம் என்னென்றால் வரித்தசைன்றது குறுக்கு வரிகளை கொண்ட தசை. குறுக்கு வரிகள் வன்கூட்டு தசை இதய தசை ரெண்டுலையும் இருக்கு. சோ இப்ப நாங்க கேள்விக்கு போகும்போது உங்களுக்கு லேசா இருக்க போகுது. கேள்விக்கு விட எடுக்கலாம் இல்லையா? சோ முதலாவது கூற்று என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இதுல 5 கூற்று சொல்லப்படுது. சோ 5 கூற்றுக்குரிய விளக்கத்தை நாங்க பார்க்க போறோம். முதலாவது கூற்று சொல்லப்படுது சரிதானே? வரித்தசைகள் யாவும் அந்த 2 பேரையும் மையமாக வச்சு யோசிக்கும். வரித்தசைகள் யாவும் இச்சைக்குரிய இயக்கமுடையன. இச்சைக்குரியது பாத்தீங்கன்னா இவர் இச்சைக்குரியதாக இருக்கும். இச்சைக்குரியது. இதே தசை இச்சையின்றியது. சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா வன்கூட்டு தசை இச்சைக்குரியது எங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு. நாங்க விரும்பினா சுருங்கும், விரும்பாட்டி சுருங்காது. ஆனா இதே தசை அப்படி இல்லை, எங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை. சோ இச்சையின்றியது. சோ அந்த அடிப்படையா பாத்தீங்கன்னு சொன்னால் வன்கூட்டு தசை யாவும் இச்சைக்குரிய என்றதுக்கு இல்ல. அதுக்கு என்ன விளக்கம் கேட்டா இதய தசை இச்சையின்றியது. சோ இதான் முதலாவதுக்குரிய கூற்று விளக்கம். இரண்டாவது தனிக்கரு கொண்டவை. இப்ப தனிக்கரு கொண்டவை எடுத்தீங்கன்னு சொன்னா பொதுவாக ரெண்டு விரலையும் பாருங்க வன்கூடு தசை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் பல்கரு கொண்டவையாக இருக்கு. வன்கூடு தசை பல்கரு கொண்டவை. சோ நான் வேண்டாம் நான் கீறி காட்டுறேன் உங்களுக்கு. சோ அந்த கேள்வியில நான் உங்களுக்கு கீறி காட்டுறேன். சோ இது பாருங்க சின்னதாக்குறேன் நான். இது வன்கூட்டு தசை. வன்கூட்டு தசை. சோ இதுல உங்களுக்கு தெரியும் குறுக்கு வரிகள் இருக்கும். குறுக்கு வரிகள் அதே மாதிரி பல்கரு கொண்டவைன்னு சொல்லியிருக்கோம். பல்கரு பல்கரு கொண்டவை. அதே மாதிரி இதய தசை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இதய தசை இதய தசை. இதய தசை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க இடை புகுந்த வட்டத்தட்டுக்களால களங்கள் பிரிக்கப்பட்டிருக்கும். இடை புகுந்த வட்டத்தட்டுக்களால களங்கள் பிரிக்கப்பட்டிருக்க போது இப்ப இங்க கரு தனிக்கருடையதாக இருக்குது. தனிக்கரு. சோ அது அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால்
இரண்டாவது கூற்று உங்களுக்கு விளங்கியிருக்கு. இங்க பல்கர் இல்லையா? இங்க பல்கர் இருக்க போகுது. பல்கர் அப்ப பண்புடு தசை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பல்கரு கொண்டதாக இருக்குது. ஒரு களம் தான், ஒரு தசைநார், மசில் ஃபைபர், தசைநார், தசைக்கலம். இங்க ஒரு கரு, தனிக்கரு. அதன் அடிப்படையில் இரண்டாவது கூற்றும் வரையலாம் இல்லையா? இரண்டாவது கூற்றும் வரையலாம். மூணாவது கூற்று இயக்க நரம்பு வளங்கள். பொதுவாக வந்து தசையிலயத்துல இச்சைக்குரிய தசை அதுக்கு பொதுவாக வரக்கூடிய நரம்பு தான் இயக்க நரம்பு அல்லது உடல் நரம்புன்னு சொல்றோம். உடல் நரம்பு அல்ல இயக்க நரம்பு விநியோகம். இச்சையின்றிய தசைகளுக்கு பொதுவானது தன்னாட்சி நரம்பு, பரிவு, பரபரிவு. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இதுல பண்புடு தசையிலயத்துக்கு வரக்கூடிய இயக்க நரம்பு அல்லது உடல் நரம்பு, மோட்டார் நியூரோ, இயக்க நரம்பு அல்லது நாங்க இன்னொரு பேர் சொல்ல உடல் நரம்புன்னு சொல்றோம். இயக்க நரம்பு தான் பயன்படுத்தல, உடல் நரம்புன்னு பயன்படுத்தலாம். ஆனா எனக்கு சோர்ஸ் புக்ல இயக்க நரம்பு தான் பயன்படுத்திருக்கிறேன். பழைய பாஸ்புக்ல உடல் நரம்புன்னு பயன்படுத்திருக்காங்க. இப்ப இதே தசை எடுத்து பாத்தீங்கன்னா இங்க வர தன்னாட்சி நரம்பு, பரிவு, பரபரிவுன்னு சொல்லலாம். ரெண்டை சேர்த்து தன்னாட்சி நரம்பு தான் பொதுவானது. சோ அந்த அடிப்படையில பார்த்தா அந்த கூற்றை நாங்க வெளியாக்கலாம் இல்லையா? அதே பாத்தீங்கன்னு சொன்னால் நாலாவது தசைப்பாத்துகளை உடையன. சோ இந்த கேள்விக்கு இந்த விட தான் பொறுத்தார். உங்களுக்கு குறுக்கு வரிகள் இருக்கிறது தான் வரித்தசைக்கு நம்ம சொன்னோம் காரணம். வரித்தசைன்னு சொல்றதுக்கான காரணம் குறுக்கு வரிகள் இருக்கிற. சோ குறுக்கு வரிகள் காரணம் கேட்ட தசைப்பாத்துகளின் ஒழுங்கமைப்பு. இப்ப தசையிலயத்துல குறுக்கு வரிகளுக்கான காரணம் கேட்டாங்கன்னா தசைப்பாத்துகளின் ஒழுங்கமைப்பு. சோ அந்த அடிப்படையில நாலாவது கூற்று சரி. இடை புகுந்த வட்டத்தட்டுகளை உடையன. இப்ப நான் இங்க காட்டிக்கிறோம்னு சொன்னா இடை புகுந்த வட்டத்தட்டு, இடை புகுந்த வட்டத்தட்டு காட்டிக்கிறேன். பொதுவாக இடை புகுந்த வட்டத்தட்டு இதய தசையிலயத்துல இருக்கிறது. சோ இதே தசையில வரித்தசை இருந்தாலும் வரித்தசையில் யாவும் கூட்டு சொல்லிச்சாங்க. சோ அதனால தவறான விடையாக சொல்லுங்க. முதலாவது கேள்விக்கு விளக்கம் அளிட்டா சொல்லுங்க. முதலாவது கேள்விக்கு விளக்கம் அளிட்டா விளையாட்டாமல் முதலாவது கேள்விக்கு விளக்கம் அளிட்டா. சிலவங்க விளையாட்டு இருங்க, சிலவங்க கிளியரன்ஸ் பண்றோம். திரும்ப சொல்லிடுறேன். முதலாவது விளையாட்டுங்க வரித்தசைன்றது என்னன்னா, திரும்ப சொல்றேன் கவனிங்க. வரித்தசைன்றது குறுக்கு வரிகளை கொண்ட தசை. குறுக்கு வரிகளை கொண்ட தசை யாரு? வன்புடு தசையும் இதய தசையும். அப்ப இவங்க ரெண்டையும் வச்சுதான் இந்த கேள்விக்கு வரித்தசைன்னு சொல்லி எடுப்பா. இப்ப இந்த ரெண்டு தசையையும் நான் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். இது இதய தசை இலையத்துக்குரிய, இது வன்புடு தசை இலையத்து. சோ இது ரெண்டையும் வச்சு கேள்வியை கூற்ற பார்த்தீங்கன்னா இச்சைக்குரியன. வன்புடு தசை இச்சைக்குரியது, அது வரித்தசை தான். இதே தசை வரித்தசைனா இச்சையின்றியது. இச்சைக்குரியது எங்கட கட்டுப்பாட்டுல உள்ளது, இச்சைன்றது எங்கட கட்டுப்பாட்டு இல்லாது. இப்ப நீங்க இதே தசை நினைச்சு சுருங்க வைக்கிறது, தளர வைக்கலுமா? நினைச்சு செய்ய இயலாத. ஆனா வன்புடு தசை அப்படி இல்லை, நினைச்சா சுருங்க வைக்கலாம், தளர வைக்கலாம். சோ அதை நாங்க செய்யறதுனாலதான் இச்சைக்குரியது இச்சைன்னு சொல்றோம். அந்த அடிப்படையாக கொண்டுதான் வரித்தசை யாவும்னு சொல்லும் போது இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும் போது இச்சைக்குரியதுன்றது வன்புடு தசைக்கு மட்டும்தான் பொருத்தம். இச்சைக்குரியது, இதே தசை இச்சையின்றியது. சோ ரெண்டையும் சேர்த்து ரெண்டுக்கும் பொதுவாக வர இயலாதனை, அதனால பிள்ளை. ரெண்டாவது தனிக்கருகள் கொண்டது. வன்புடு தசை இல்ல பாத்தீங்கன்னா ஒரு களத்துக்குள்ள, அதாவது தசைனா தசை களத்துக்குள்ள, வன்புடு தசை தசை களத்துக்குள்ள பல கருக்கள் காணப்படுது, பல்கரு கொண்டது. இங்க தனிக்கரு. சோ அது ரெண்டுக்கும் பொருத்தம் இல்லை. ஒரு ஆள் தனிக்கரு, ஒரு ஆள் பல்கரு. சோ அதனால பிள்ளை. மூணாவது இயக்க நரம்பு. நாம சொன்னோம் இச்சையின்றிய தசை பொதுவாக இதே தசை, இன்னொன்றைக்கு மலபுல தசை. மலபுல தசைக்கு வராது, ஏன்னா இங்க குறுக்கு வரைக்கும் மலபுல தசை இல்லை தானே. சோ இதே தசை வந்து தன்னாட்சி நரம்பு, பரிவு பரபரை நரம்பு விநியோகம் உடையது. அதே போல வன்புடு தசை பாத்தீங்கன்னு சொன்னா இயக்க நரம்பு அல்லது உடல் நரம்பு விநியோகம், இயக்க நரம்பு தான் பயன்படுத்தணும். அதனை பார்த்தா வரித்தசை யாவும்னு சொல்றதுனால அதுவும் வரையலாது. தசைப்பாத்துகளை உடையது சரி. ஏன்னா குறுக்கு வரிகள், இந்த குறுக்கு வரிகள் இருந்தன, இந்த குறுக்கு வரிகள் இங்கே வரும். குறுக்கு வரிகளுக்கான காரணம் என்னன்னு கேட்டா இங்கே குறுக்கு வரிகள் வரும். குறுக்கு வரிகளுக்கான காரணம் என்ன? தசைப்பாத்துகள் ஒழுங்கமைப்பு தான் குறுக்கு வரிக்கான காரணம். குறுக்கு வரிகளுக்கான காரணம் தசைப்பாத்துகளின் ஒழுங்கமைப்பு. அப்ப தசைப்பாத்துகள் ஒழுங்கமைப்பு
இருக்கிறதுனால அப்ப அந்த அடிப்படையாக கொண்டு 4வது எடுக்கலாம். 2லயுமே தசை பார்த்து இருக்குது. ரைட். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் கடைசி இடைபுகுந்த வட்டத்தட்டுகளை உடையனே. இடைபுகுந்த வட்டத்தட்டுகளை உடையனே எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்க நான் காட்ட இடைபுகுந்த வட்டத்தட்டு இதய தசை இலையத்துக்கு இருக்குது, வன்புடு தசை இலையத்துக்கு இல்ல. இல்லதா சொல்றது. அப்ப அந்த அடிப்படையில பரித்தசை யாவுண்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு வாரார் இதய தசைக்கு, வன்புடு தசைக்கு வாரல்ல இடைபுகுந்த வட்டம். அதனால 5வது. இப்ப என்னன்னு சொல்லுங்க. இப்ப கிளியரா? நீங்க டவுட் ஆள் கேட்டால் கிளியரா இருக்க? சொல்லுங்க. திரும்ப விலங்கலன்னு கேட்டால் கிளியரா? ரைட். சோ 2வது கேள்விக்கு போகலாம். நீங்க ஒரு தடவை பார்த்துக்கலுங்க. சில நேரங்கள்ல வரையிலும் கேள்விக்கு தசையிலேயத்தை பத்தி கேள்வி வரையிலும். 2வது பாருங்க. முதலாவது நாங்கள் விலங்கு இலையங்கள், அதாவது எனிமல் டிஷ்யூ தொடர்பான பகுதி. 2வது கேள்வி போட்டிருக்கேன்னு பாருங்க. அதே சம்பந்தமாக சொல்றேன். 2வது கேள்வி. இந்த 2வது கேள்வியில இது எனிமல் நியூட்ரிஷன் சம்பந்தமான ஒரு பகுதி கேள்வி. இதுல வந்த கேள்வி பகுதியை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் சமிபாடு தொடர்பான கேள்விகள் வந்திருக்கு. சமிபாடு, அதே போல அகத்துறிஞ்சல் சம்பந்தமான கேள்வி வந்திருக்குது. அகத்துறிஞ்சல், அதே போல உணவூட்டல் பொறிமுறை சம்பந்தமாக கேள்வி வந்திருக்கு. உணவூட்டல் பொறிமுறை தொடர்பான கேள்வி. அதே மாதிரி பகுதியில விட்டமின் சம்பந்தமான கேள்வி வந்திருக்கு. விட்டமின், இதெல்லாம் நியூட்ரிஷன் பகுதியில இதுவரைக்கும் வந்த பகுதிகள். சமிபாடு, அகத்துறிஞ்சல், உணவூட்டல், விட்டமின் தொடர்பான வந்த வினாக்கள். சோ நான் இதுல வாய்ப்புலி தொடர்பான ஒரு வினான்னு கேட்டில்லை. நான் அதனால இதுல போட்டிருக்கேன். அப்ப நான் இங்க ஒரு முதல் பகுதியாக முதல் கேள்வி ஒன்றாக நான் உங்களுக்கு வாய்ப்புலி சம்பந்தமாக உங்களுக்கு கேள்வியை கேட்டிருக்கேன். சோ அந்த கேள்வியை பார்ப்போம். இது சம்பந்தமா கேள்வி வந்து இல்லையா? சமிபாடுல உங்களுக்கு நியூக்ளிக் அமிலங்களின் சமிபாடு போட்டிருந்தேன் 2019 இல்லையா? அவன் அகத்துறிஞ்சல் சம்பந்தமா 2 தடவை போட்டிருக்காரு. நொதியங்கள் அதுல அகத்துறிஞ்சல் சமிபாடுல இன்னொன்று நொதியங்கள் சம்பந்தப்பட்ட கேள்வியும் வந்திருக்கு. 2024 கூட நொதியங்கள் கீழ்ப்படை சம்பந்தமாக அது சுரக்கப்படுற இடம் சம்பந்தமாக ஒரு கூற்று கேட்டுதான் 2024. சோ இது 2019 வந்திருக்கு, 2024 போட்டிருக்கிறேன். அவன் இதுவும் போட்டிருக்கிறேன். அகத்துறிஞ்சல் சம்பந்தமா போட்டிருக்கேன். என்னென்ன கூடு எங்க அகத்துறிஞ்சப்படும். அது உணவூட்டல் பொறிமுறை கேட்டது 2019. அவன் ஒன்றிய வாலிகள் போட்டிருந்த இல்லையா? ஒன்றிய வாலிகள், விலங்குகள்ல காணப்படக்கூடிய ஒன்றிய வாலிகள் சம்பந்தமாக கேட்டிருந்த அந்த கேள்வி போட்டாங்க. அதே மாதிரி ஒன்றிய வாலிகள் போட்ட மாதிரி சமிபாட்டு சீராக்கமும் போட்டிருந்த இல்லையா? சமிபாட்டு சீராக்கம் அது 2 தடவை போட்டுருந்தேன். சமிபாட்டு சீராக்கம் சமம் 2 தடவை கேட்டிருக்கேன். 2 தடவை கேட்டிருக்கேன். 2 தடவையாக கேட்டிருக்கேன். சோ அப்படி பாத்தீங்கன்னு சொன்னால் நியூட்ரிஷன் பகுதியில பெரிய பகுதி ஒன்று வந்திருக்கு. சமிபாடு, அகத்துறிஞ்சல், உணவூட்டல் பொறிமுறை, விட்டமின், ஒன்றிய வாலிகள், சமிபாட்டு சீராக்கம். இந்த பகுதியில வறண்டு சொன்னா உணவு கால்வாயில ஏதாவது ஒரு பகுதி சம்பந்தப்பட்டு கேட்கலாம். அப்ப உங்களுக்கு நான் அதுல வாய்ப்புலிய பத்தி போட்டிருக்கேன். சில நேரம் உணவு கால்வாயில இறப்பைய கேட்கலாம், வாய்ப்புலிய கேட்கலாம், களத்தை கேட்கலாம், பெருங்குடலை கேட்கலாம், சிறுகுடலை பத்தி கேட்கலாம், ஏதோ ஒரு குடற்குறையை பத்தி ஏதோ ஒரு பகுதியை பத்தியும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சொல்றது. சோ அதனால நம்ம அந்த பகுதியை பார்க்கணும். வந்தது திரும்ப வரையில ஏழாண்டு இல்ல, வராத பகுதியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு போறேன். சோ அது அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னால இங்க இந்த வாய்ப்புலி சம்பந்தமான கேள்வியில 2வது கேள்வியை பாத்தீங்கன்னா நீங்க வாய்ப்புலி சம்பந்தமான கேள்வி 2வது வினா சரியா? சோ இங்க 5 கூற்று தந்திருக்கீங்க. 5 கூற்றை நாங்க பார்ப்போம் விளக்கத்தை.
முதலாவது, மனிதனின் வாய்க்குழியில் பற்கள் உணவு ரசாயன சமன்பாட்டில் உதவும். சோ பொதுவா இந்த கூற்று தவறானது இல்லையா? தவறான ஒன்றே. ஏண்டா பற்கள் சம்பந்தப்படுறது பொறிமுறை சமன்பாடு. பொறிமுறை சமன்பாடு. பற்கள் சம்பந்தப்படுறது பொறிமுறை சமன்பாடு. பொதுவா பொறிமுறை சமன்பாட்டை எடுத்தீங்கன்னு சொன்னால் யார் யார் சம்பந்தப்படுறா? பொறிமுறை சமன்பாட்டுல வாய்க்குழிக்குள்ள வாரதுல பற்கள் வரும் இல்லையா? பற்கள் கட்டாயம் சம்பந்தப்படும். வாய்க்குழிக்குள்ள பற்கள் பிரதானமாக பொறிமுறை சமன்பாட்டுல பற்கள். அதே மாதிரி வாய்க்குழி அல்லாத இன்னொரு இடம் என்றால் இறைப்பையிலையும் வரும். இறைப்பையிலையும் வரையும் பொறிமுறை சமன்பாடு வாய்க்குழிக்குள்ள பற்கள் மூலமாகவும் இறைப்பையில நடக்குது. இறப்பையினுடைய தசைப்படைகள், இறப்பையில தசை இல்லையா? இறப்பையில தசை படையாலே நடக்குது. ரெண்டு இடத்துல பொறிமுறை சமன்பாடு பற்களை மூலமாக வாய்க்குழியில நடைபெறுது. இறப்பையில தசைப்படை மூலமாக நடக்குது. அந்த இறப்பில நடக்கிறதுக்கு அந்த பொறிமுறை சமன்பாடு கடைதல் செயற்பாடு. அப்ப இங்க நடக்கக்கூடிய அந்த பொறிமுறை சமன்பாடு சொல்ல கடைதல் செயற்பாடு. கடைதல் செயற்பாடு என்பது ஒரு பொறிமுறை சமன்பாடு. அது தசைகள் மூலமாக நடைபெறுது. சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கூற்று பற்கள் மூலமாக பொறிமுறை சமன்பாடு வரணும். சோ அதனால தவறானது. இரண்டாவது, வாய்க்குழி இடிக்கப்பட்ட உமிழ் நீரில் ஒரே ஒரு நொதியம் காணப்படும். பொதுவாக வாய்க்குழி எடுத்தீங்கன்னு சொன்னால் 2 நொதியம் இருக்கு. வாய்க்குழிக்குள்ள 2 நொதியம். ஒன்றுதான் சமன்பாட்டோட தொடர்பான நொதியம் உமிழ்நீர் அமிலேஸ். உமிழ்நீர் அமிலேஸ் அல்லது அமிலேஸ். இரண்டாவது நொதியம் சமன்பாட்டு தொடர்பு இல்லாத நொதியம் நுண்ணுயிருக்கு எதிராக செயற்படக்கூடிய. உதாரணம் பாக்டீரியா அழித்தல். பாக்டீரியாவை கலச்சுவரை அழிக்கக்கூடிய ஒரு நொதியம் தான் லைசோசைம். இது சம்பந்தமாக நான் யூனிட் 2ல கூட நான் படிச்சிருப்பேன். நீர்ல முனைவுள்ள அயன் தன்மை இரண்டையும் கொண்ட ஒரு சேர்வை. முனைவுள்ள அயன் தன்மை இரண்டையும் கொண்டுள்ள ஒரு சேர்வை தான் லைசோசைம். இது வாய்க்குழியில மட்டுமில்ல, உமிழ்நீர்ல மட்டுமில்ல, வியர்வையில, சீத சுரப்புகள்ல, கண்ணீர்லையும் கூட காணப்படுது இல்லையா? மூணாவது கூற்று, உணவில் உள்ள பாக்டீரியாக்கள் லைசோசைமினால் அழிக்கப்படுகின்றது. சரியான. அதைத்தான் நீங்க விளங்கப்படுத்தினேன். இப்ப உங்களுக்கு சொன்னது லைசோசைமினால் அழிக்கப்படுது. மூணாவது கூற்று சரியானது. நாலாவது, பல்சக்கரைட்டு உணவு அமிலேசினால் குளுக்கோசா நீர் பக்கப்படுமா. அப்ப அமிலேசின தாக்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாப்பொருள் இங்க சொல்றது பல்சக்கரைட். பல்சக்கரைட் எடுத்தீங்கன்னா பல்சக்கரைட் உமிழ் அமிலேச எப்படி மாத்தப்படுவாங்க? பல்சக்கரைட் சிறிய பல்சக்கரைட் ஆகவும் இருசக்கரைட்டாகவும் மாற்றப்படும். இருசக்கரைட் இதான் உமிழ்நீர் அமிலேசின நொதியத்தின் உட்பொருள் தாக்கத்துல விளை. பல்சக்கரைட் ஆனது பாத்தீங்கன்னா சிறிய பல்சக்கரைட் ஆகவும் இதோட விளைவு இருசக்கரைட் ஆகவும் மாற்றப்படும். யாருன்னு கேட்டால் இந்த உமிழ்நீர் அமிலேசால மாற்றப்படும். சோ எங்க குளுக்கோஸால மாற்றப்படுறது இல்ல. பல கிலோ குளுக்கோஸால மாறலாம். சிறிய பல்சக்கரைட் இருசக்கரைட்டாகத்தான் மாற்றப்படுகிறது. சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா 4வது தவறான. 5, உணவு கடைதல் செயற்பாட்டுக்கு உள்ளாக்கப்படுகிறது. கடைதல் செயற்பாடு எங்க நடக்கும்? நான் சொன்னேன் இறைப்பையில. கடைதல் செயற்பாடு என்பது ஒரு பொறிமுறை சமன்பாடு தான். அது நடைபெறக்கூடிய இடம் இறைப்பை. சரியா? இறைப்பை. சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா சரியான விடம் 3வது விடம் இல்லையா? சொல்லுங்க. இந்த 2வது கேள்வி உங்களுக்கு விளக்கிட்டான்னு சொல்லுங்க. 2வது கேள்வி விளக்கிட்டான்னு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. 2வது கேள்வி விளக்கிட்டான். அடுத்த கேள்விக்கு போகும். ஏன்னா மிச்சம் நிறைய கேள்விகள் செய்யணும். நாங்க அடுத்தடுத்த பேப்பர்ல நிறைய செய்யணும்ன்றதுக்காக வேண்டி மிச்சம் கூட தூரம் கதைச்சு போனோம்னா 2 கேள்வியோட முடிஞ்சிரும் கிளாஸ். அதனால நிறைய கேள்விகள் செய்யும் தேவையான விளக்கத்தோட. மைக்ஸ் ஆப்ஷன் அப்ப கடைசியில 7 மணி ட்ரை பண்றேன். கடைசியில டவுட் கேட்க கொள்ள அந்த கேள்வி முடிய அந்த ட்ரை பண்ணுங்க. சரி, அடுத்த பார்ப்போம் 3வது கேள்வி.
மூணாவது கேள்வி. என்ன சொல்றேன்னா, விலங்குகளுக்கிடையே காணப்படும் குருதி சுற்றோட்ட தொகுதிகள் பின்வருவனவாகும். திறந்த சுற்றோட்ட தொகுதி, மூடிய சுற்றோட்ட, மூடிய இரட்டை சுற்றோட்ட தொகுதி. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு அட்டவணை ஒன்றால உங்களுக்கு லேசாத விளங்கப்படுத்துறேன். இப்ப சுற்றோட்ட தொகுதி எந்தெந்த விலங்குகள் என்னன்றதுக்கு வந்து முதலாவது சுற்றோட்ட தொகுதியை நாங்க பிரிப்போம். சுற்றோட்ட தொகுதி எடுத்தீங்கன்னா, சுற்றோட்ட தொகுதி எடுத்து பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டா பிரிக்கலாம், அல்ல மூணாவும் பிரிக்கலாம், ரெண்டாவும் பிரிக்கலாம். அது எங்கட தேவைக்கு விஷயப்பு நான் ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் பிரிப்பேன். வளமையா நான் ரெண்டா பிரிக்கணும், அல்லது நாங்க ஸ்பெசிபிக் ரெண்டா பிரிக்கிட்டு எம்சிக்கு தான் வேண்டித்தான் தரப்போறேன். நல்ல விலைக்கு ஒண்ணு அங்க நாங்க நோட்ஸ்ல பிரிக்கும் போது ரெண்டா பிரிப்போம், திறந்தது மூடியது. இப்ப நான் எம்சிக்குள்ள ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக வேண்டி அந்த முறையில பிரிக்கிறேன். ஒரு நினைச்சிடப்படா இப்படித்தான் அர்த்தம் இல்ல, கேள்வி செய்யறதுக்காக ஞாபகம் வச்சு கொள்றதுக்கான ஐடியால தரப்போறேன். சுற்றோட்ட தொகுதி இல்லாதவை சொல்லி பேசிவிடும். சுற்றோட்ட தொகுதி இல்லாதவை, சுற்றோட்ட தொகுதி இல்லாதவை, சுற்றோட்ட தொகுதி இல்லாதவை. இளமுறை இல்லைன்றது சுற்றோட்ட தொகுதி இல்லைன்னு எழுதுறது ஒரு குழப்பமாயிருக்கு. இல்லைன்னு சொன்னாக்க விலையை சொல்றேன். சுற்றோட்ட இல்லை. அதாவது சுற்றோட்ட தொகுதி உண்டு, சுற்றோட்ட தொகுதி உண்டு, உள்ளவை. சுற்றோட்ட தொகுதி உள்ளவை, இல்லாதவை இருக்கு, உள்ளவை இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா சுற்றோட்ட தொகுதி இல்லைன்ற பகுதியில் எடுத்து பாத்தீங்கன்னா சுற்றோட்ட இல்லைன்னா பொதுவா நைடேரியாவில இல்ல, நைடேரியாவிலையும் இல்ல, பிளட்டியல்மெந்திஸ்லயும் இல்ல, பிளட்டியல்மெந்திஸ்லயும் இல்ல, அதே போல நெமோட்டோடாவும் இல்ல. அப்ப 3 பேர்ல இல்ல. சுற்றோட்ட தொகுதி முதல் 3 கடங்கள்லயும் இல்ல. சத்தனை அது முதலா தெரியணும், யாருல இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். சோ மத்தாக்கள் இருக்குது, அதை நான் ரெண்டா பிரிக்கப்படும். இதுக்குள்ள நான் ரெண்டா பிரிக்க போறேன் பாருங்க, இதுக்குள்ள ரெண்டா பிரிக்க போறேன். அதுல வந்து இருந்தும் தொழிற்படாம இருக்கிறேன். அப்ப அதை நான் பிரிக்கிறேன் ஒடுக்கப்பட்ட சுற்றோட்டம் இருக்கிறேன். சரியா? அல்லது நான் இப்படி பிரிக்கலாம், திறந்தது மூடிட்டு பிரிச்சு போட்டு திரும்ப பிரிக்கலாம். அப்ப நான் இருக்கிறேன் திறந்தது, திறந்த சுற்றோட்டம், மூடிய சுற்றோட்டம். சரி, திறந்த சுற்றோட்டம், திறந்த சுற்றோட்ட தொகுதி. அடுத்தது மூடிய சுற்றோட்ட தொகுதி, மூடிய சுற்றோட்ட தொகுதியில எழுதுறது. சரியா? சுருக்கம் எழுதுனா விளைவிக்கிறோங்க. மூடிய சுற்றோட்ட தொகுதி. அப்ப திறந்த சுற்றோட்ட தொகுதியில பாத்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் வருவார் இல்லையா? ஒன்று ஆத்ரோபோடா வரும், ஆத்ரோபோடா. அடுத்த மொலஸ்கா வரும். அதுல ஒரு விஷயம் ஒன்று வந்துருச்சாங்க, அதையும் நாங்க கவனிக்கணும். ஆத்ரோபோடா எல்லாம் வரும், யாவும். இதுல பல மொலஸ்கானும் வந்திருக்கு இல்லையா? சிலவோ பலவோ, அதுல ஒரு வசனம் சிலன்னு நினைக்கிறேன், சில மொலஸ்கானும் வந்திருக்காங்க நினைக்கிறேன். சரியா? சில மொலஸ்கா அப்படி ஒரு வசனம் வந்திருக்கிறேன். சிலவா பலவேரியா, கொஞ்சம் வசனத்தை பார்த்துக்கலுங்க கொஞ்சம், சிலன்னா நினைக்கிறேன். சரியா? செக் பண்ணிக்கலுங்க. சிலவா பல ஒரு சின்ன வசனம் உண்டு இல்ல சொல்லிக்கிறேன், சிலதான் வரையணும் இல்லையா? உண்மையில பல மொலஸ்காவில தான் உண்மையில இருக்கும் திறந்தது. நீ அவங்க சிலன்னு வந்துருக்காங்க வசனத்துல, அதனால கொடுத்திருக்காங்க. ஏண்டா ஒக்டோபஸ் கனவாவில தான் பொதுவாக மூடியது வர. அப்ப சிலதான் வந்திருக்கணும், சாரி பலண்டா வந்திருக்கணும், ஆனா சிலண்டு வந்திருக்கணும். அந்த வசனத்தை கொஞ்சம் செக் பண்ணுங்க. மூடிய சுற்றோட தொகுதி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ரெண்டா பிரிக்கிறேன்னா, மூடிய சுற்றோட தொகுதியை ரெண்டா பிரிக்கிறேன். என்னன்னு கேட்டால் இதுல மூடிய சுற்றோட்டத்துல ஒன்று மூடிய ஒடுக்கப்பட்ட, மூடிய சுற்றோட்ட ஒடுக்கப்பட்ட சுற்றோட்டம். அந்த ஒடுக்கப்பட்ட சுற்றோட்டம் உங்களுக்கு தெரியும் எக்கைனோடோமேட்டாவில் இருக்கு இல்லையா? எக்கைனோடோமேட்டா மூடிய இதயமற்ற மூடி ஒடுக்கப்பட்ட சுற்றோட்டம் எக்கைனோடோமேட்டா. சோ இங்க மூடியதுல, இது மூடியதுல தொழிற்படக்கூடியது, ஒடுக்கப்பட்ட தொழிற்படக்கூடியது, தொழிற்படக்கூடியது, தொழிற்படக்கூடியதான் நாங்க ரெண்டா பிரிக்கலாம். சரியா? ஒன்று மூடிய தொழிற்படக்கூடியதுல மூடிய ஒற்றை சுற்றோட்டம்,
அடுத்த மூடிய இரட்டை சுற்றோட்டம். சரியா? மூடிய ஒற்றை சுற்றோட்டம், மூடிய இரட்டை சுற்றோட்டம். சோ இதுல வந்து மூடிய ஒற்றை சுற்றோட்டத்தை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல எனடிடாவும் அதுல கோடேட்டாவுல மீன்களும் வரும். கோடேட்டாவுல நான் சொல்ல ஒஸ்டிக்டியஸ் கொன்ட்ரிக்டியஸ் கிளாஸ் ஒஸ்டிக்டியஸும் கொன்ட்ரிக்டியஸும் வரும். மூடிய இரட்டையில வந்து கோடேட்டா மட்டும்தான் வரும். மூடிய இரட்டையில கோடேட்டா மட்டும்தான் வரும். கோடேட்டா அதுல மத்த எல்லாரும் வரும். எம்பீபியா, ரெப்டிலியா, ஆவேஸ், மமேலியா, 4 பேர் வரும் கிளாஸ், கோடேட்டாவோட கிளாஸ். சோ அந்த அடிப்படையா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்விக்கு நாங்க இதை வச்சு நாங்க உடைக்கி போவோம். சோ இதுல வந்து பாருங்க ABC. சோ ஏல திறந்த சுற்றோட்டத்துக்கு இல்ல திறந்த சுற்றோட்டம் இல்ல, ரெண்டாவது மூடிய ஒற்றை தந்திருக்காங்க, மூடிய ஒற்றை. மூணாவது மூடிய இரட்டை தந்திருக்காங்க. சோ அந்த உதாரணத்தை பார்ப்போம். அந்த உதாரணம் என்னன்னா, முதலாவது உதாரணம் பாருங்க, இதுல 3 விடை தந்திருக்கு இல்லையா? 3 விடை. சோ இரண்டாவது உதாரணம் பார்ப்போம், 3 விடை. மூன்றாவது உதாரணம் 3 விடை தந்திருக்கு, 4, 5. சோ நான் விடையில சரியா பிழையாக்குறது நான் சரி பிழை போட்டுறேன். பாருங்க, முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் சிலந்தின்ற போல ஆத்ரோபோடாக்குள்ள வரும். சிலந்தி ஆத்ரோபோடாக்குள்ள வரும். சோ திறந்தது ஓகே. ரெண்டாவது நத்தை மொலஸ்கா நான் சொன்னேன் ஆக்டோபஸ் கணவாய் தவிர திறந்தது. சோ நத்தை திறந்தது ஒரு மூடியது இல்லை. நத்தை இல்ல திறந்தது என்று வரணும், மூடியது இல்லை. பி எலி மூடிய இரட்டை சரி. அப்ப இந்த முதலாவது இடையில நத்தை பிழையாவது. நத்தை திறந்தது மொலஸ்கா. ஆக்டோபஸ் கணவாய் தவிர ஏனைய மொலஸ்காக்கள் திறந்ததுக்குள்ள வரும். மட்டை தேல் உங்களுக்கு தெரியும், திறந்த சுற்றோட்டம். மட்டை தேல் திறந்த சுற்றோட்டம் கேட்டா ஆத்ரோபோடாவுக்குள்ள வரப்போகுது. சரியா? அதே மாதிரி மண்புழு எனலிடாவுக்குள்ள வரும், மூடிய இரட்டை, அதுவும் ஓகே. அதே போல ஆமை மூடிய இரட்டை, அதுவும் ஓகே. ஆமை வந்து ரெப்டிலியாவுக்குள்ள வரும், மூடிய இரட்டைக்குள்ள வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்தது இரண்டாவது மட்டைத்தேல் இங்க நான் செய்கிட்டோம். இங்க இரண்டாவது விடைத்தொகை இங்கிலேருந்து மாறி செய்யப்பட்டது. இரண்டாவது கொஞ்சம் பாருங்க, மட்டைத்தேல் ஓகே பிறந்தது. இக்தியோபிஸ் வந்து இங்க இக்தியோபிஸ் என்பது அம்பீபியாவுக்குள்ள வருங்க. இக்தியோபிஸ் அம்பீபியா, அதனால பில இக்தியோபிஸ் மூடிய இரட்டை வரணும். வவல்சன் அப்ப இங்கேயும் அதே ரெண்டாவது தான் பிழையாவது. இக்தியோபிஸ் பிழையாவது ரெண்டாவது இல்ல. மூணாவது நண்டு சரி திறந்தது. மண்புழு மூடி ஒற்றை, ஆமை மூடி இரட்டை தான் மூணாவது தான் வருது. மூணாவது ஆன்சர் இந்த கேள்விக்கு ஆன்சர். நாலாவது கடல்முள்ளி. நமது கடல்முள்ளி வந்து ஒடுக்கப்பட்ட சுற்றோட்டத்துக்குள்ள வருது. அது மூடிய, நீங்க ஒடுக்கப்பட்டது மூடிய கேளு. ஒடுக்கப்பட்டாலும் நாங்க என்ன செய்யலாம், மூடியத்துக்குள்ள எடுக்கல. ஆனா ஒற்றை இரட்டை என்றது இதுல தரல. எப்படியோ கடல்முள்ளி திறந்ததுக்குள்ள வரையலாதானே? சோ வரையலாது. அடுத்தது சுறா வந்து மீன் கொன்ட்ரிக்டியஸ்க்குள்ள வரும். சுறா கொன்ட்ரிக்டியஸ், அதாவது கோடேட்டா மூடிய ஒற்றைக்குள்ள வரும். சரி. காகம் மூடிய இரட்டைக்குள்ள வரும். அப்ப இங்க முதலாவது பிழையாவது கடல்முள்ளி திறந்தது அல்ல, கடல்முள்ளி மூடியது. மட்டி திறந்தது ஓகே. தவளை வந்து மூடிய இரட்டை, எம்பிபியாவுல வரதுனால மூடிய இரட்டை. அதே போல முதலை மூடிய இரட்டை சரி. அப்ப இங்க பாருங்க எங்கெங்க பிழையாவது பாருங்க. முதலாவது விடையில நத்தை பிழையாவது, இரண்டாவது விடையில பாருங்க இக்தியோபிஸ் பிழையாவது, மூணாவது சரி. நாலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் கடற்கொள்ளி பிழையாவது, அஞ்சாவது பாத்தீங்கன்னு சொன்னால் தவளை பிழையாவது. சோ இது பிழையாவது இடங்கள். ரைட். இப்ப நீங்க கேட்கலாம் டவுட்டை. நீங்க டவுட் முதலாவதுமா விளங்கப்படுத்தி முடிஞ்சு டவுட்டை கேளுங்க. நீங்க நான் இங்க விளங்கப்படுத்தி ஒரு டவுட்டை கேட்டா நான் எப்படி ஆன்சர் பண்றது? ரைட். இப்ப நீங்க டவுட்டை கேட்கலாம். கேள்வி முடிச்சேனே. சரி, மொலஸ்கா கனாவில என்ன சொல்றாங்க?
அதை நோட் பண்ணிக்கலுங்க, நான் சொல்றதை நோட் பண்ணுங்க. மொலஸ்காவில் ஒக்டோபஸ் கனவாவில் சுற்றோட்டம், மூடிய சுற்றோட்டம் இருக்கு இல்லைங்க. அதாவது மொலஸ்காவில் ஒக்டோபஸ் கனவாவில் மூடிய சுற்றோட்டம் காணப்படும். அதை நோட் பண்ணிக்கலுங்க. மத்த எல்லாம் திறந்ததுன்னு எடுங்க. இது ஓல்ட் சிலபஸ்ல வந்து அந்த பகுதியில அது கேட்கிற ஒக்டோபஸ். ஆனா எங்களுக்கு தந்திருக்காங்க, ஆனா உதாரணம் தரல, எது மூடியதுன்னு தரல. ஆனா ஓல்ட் சிலபஸை வச்சுதான் நான் சொல்றேன். ஆனா கேள்வியில அப்படி உங்களுக்கு குழப்பமா தர மாட்டாங்க நியூ சிலபஸ்ல. மொலஸ்காவில இருக்கின்றதா அர்த்தம். அப்ப அதுல ஒக்டோபஸ் கனவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, வேற என்ன டவுட் இருக்கா கேளுங்க. இப்ப டவுட் கேளுங்க. இப்ப கேட்டா நான் பார்த்து சொல்லுவேன். சொல்லுங்க, மூணாவது கேள்வி விலகிட்டேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் விலகிட்டு சொன்னா தான் நான் அடுத்த கேள்விக்கு ஒரு திருப்திகரமா அடுத்த கேள்விக்கு நாங்க போலாம். சொல்ல விளங்குதா? சொல்லுங்களா? அப்ப திரும்பவும் ஒரு இதை நீங்க என்ன செய்யுங்க, ஒரு சார்ட்டை போட்டு வச்சுக்கலாமா? சுற்றோட தொகுதி ஒரு சார்ட். எப்படி சுற்றோட தொகுதி இல்லாதவை சுற்றோட உடையவைன்னு போட்டுட்டு, அதுல சுற்றோட தொகுதி இல்லாதவை நைடேரியா பிளட்டுகள் வந்து ஸ்னெமட்டோடா, சுற்றோட தொகுதி உள்ளவையில ஆத்ரோபோடா மொலஸ்கா வந்து திறந்த சுற்றோட தொகுதி. அத மூடிய சுற்றோட தொகுதியில பாத்தீங்கன்னு சொன்னால் தொழிற்பட முடியாது ஒடுக்கப்பட்ட சுற்றோட்டம். இப்ப தொழிற்படக்கூடியதை நாங்க மூடியொற்றைன்றது இதுல மூடியது இல்லை. மூடிய ஒற்றையில் அனிதாவும் கோடிட்டாகும். அதுல கிளாஸ் ஆஸ்ட்ரிகியஸ் கொண்டிட்டியஸ் வரும். மீன்கள் என்பது சில மீன் வர்றது மூடிய ஒற்றைக்குள்ள. மூடிய இரட்டைக்குள்ள ஏனைய வகுப்புகளான எம்பிபியா ரெப்டிலியா ஆர்எஸ் மம்மேலியா வரும். இதான் இதுல விஷயம். இப்ப நீங்க நான் சோட்டா போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் விரிவா எழுதையில தானே இந்த அம்சத்தை விளங்கியிருந்தீங்க என்றால் இப்படியான அங்கீகள்ற சுற்றோட்டம் தொடர்பான கேள்வி ஒன்று போடலாம். இப்படி தனியா ஒரு கேள்வி போடல, உங்களுக்கு கேள்வி வந்திருக்குது எப்படின்னா பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு, அங்கீகள்ற சுற்றோட்ட தொடர்பான கேள்வி வந்திருக்கு புதிய பாடத்திட்டத்துல. ஆனா அந்த இப்படி ஒரு அங்கியை தந்து இந்த அங்கியில என்ன சுற்றோட்டம்னு சொல்லி கேட்கல. இப்படியான ஒரு தனி கேள்வி வந்து வரல. சில நேரங்கள் அப்படி கேள்வி வந்தா நாங்க இந்த சார்ட் மூலம் ரெடியா வைக்கிறதா சரிதானே பிள்ளைகளா? இப்ப நான் போட்டிருக்கிற இந்த எம்சி கொண்டு செய்யறதுக்கான ஒரு சார்ட். அப்ப நீங்க இதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்களுக்கு சொல்லி என்ன செய்யுங்க, சார்ட் ஒன்று போட்டு வச்சுக்கிட்டு இப்படியான எம்சிக்கு வந்தா செய்யலாம். இப்ப நாம எப்படி கேள்வி வருது அதை எப்படி படிக்கலாம் இலகுவான்றதான் படிக்கிறேன். சும்மா நான் நோட்ஸை தந்த வாசிச்சு ஃபுல்லா நாங்க பாடாமைக்கு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா நான் கேள்வியோட கேட்கக்குள்ள நாங்க பிழை வர்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அதனால நாங்க கேள்விகள் எப்படி வருது அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க நோட்ஸை எங்களுக்கு ஏத்த மாதிரி வசதியாக்கி கொள்றதா எங்களுக்கு லேசா இருக்கு படிக்கிறது இல்லையா? அதே மாதிரி அடுத்த கேள்விக்கு போனாங்க. நாலாவது கேள்வி, பொதுவாக தெரியும் ஒரு புகை கொண்டெடுத்தீங்கன்னா புகை, அதாவது சிகரெட் 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 எடுத்தீங்கன்னா சிகரெட் குடிக்கும் போது வார சரியான புகையில பாத்தீங்கன்னா சிகரெட் குடிக்கும் போது புகை, அந்த புகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஹைட்ரஜன் சயனைட், அதே போல நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடு, அதே மாதிரி புகையும் ஒரு அதுல வரக்கூடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சிகரெட் புகையிலை. அதே மாதிரி வரக்கூடிய சேர்வையில வந்திருக்கிற பாருங்க ஹைட்ரஜன் சயனைட், நிக்கோட்டின், CO. இது பிரதானமான ஆக்கள், அதாவது புகையில காணப்படக்கூடிய பிரதான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய. அதே மாதிரி காசினோஜன், அதாவது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய சேர்வை காசினோஜன். நாங்க புகையை எடுத்துக்கொள்ளும் இல்லையா, சிகரெட் குடிக்கிற ஆக்கள்ல என்னென்ன வருதுன்றது புகையத்துல புகை, HCN, நிக்கோட்டின், CO. இந்த சிகரெட் குடிக்கிறதுல வந்து இந்த புகை, HCN, நிக்கோட்டின், CO, காசினோஜன் எல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆக்கள் தான்.
சோ இதுல பாதிப்புகளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா? ஒவ்வொன்றும் எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தும். சிகரெட் புகைக்கிறாக்கள்ல புகையால, ஹைட்ரஜன் சயனைட்டால, கார்பன் மோனோக்சைடு கார்பனோக்சைடால, காசினோஜன்களால என்னென்ன பாதிப்புகள் வர இயலும். அது ஒரு கூற்றத்தான் நீங்க போட்டிருக்கலாம். உங்களுக்கு 4வது கேள்வி போட்டிருக்கிறதா? இப்ப 4வது கேள்வியில ஒவ்வொரு கூற்றம் பார்ப்பேன், என்ன காரணம், எது சரியான விளையாட்டு பார்ப்பேன். முதலாவது பாத்தீங்கன்னா நாங்க என்ன சொல்றேன் என்றால், புகையில் உள்ள நிக்கோட்டின், உங்களுக்கு தெரியும் நிக்கோட்டின் என்பது ஒரு போதைப் பொருள் இல்லையா? இதான் இல்ல போதைப் பொருள் ஒன்று. அப்ப இதுல தரப்பட்டதுல இதான் நிக்கோட்டின் போதைப் பொருள். அப்ப கேட்கலாம் சார் கேட்கிறார், அதாவது புகைக்கிற ஒருத்தர் புகையில காணப்படக்கூடிய ஒரு போதைப் பொருள் ஒன்றை பெயரிடுக என்று கேட்ட நிக்கோட்டின். சோ அதே இந்த நிக்கோட்டின் பாதிப்பு பொறுத்தளவில் 3 வகையான பாதிப்பை ஏற்படுத்துது. நிக்கோட்டின் 3 வகையான பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நாங்க ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணுமா கதைகளா? நிக்கோட்டின்ல ஒரு பெரிய கதை இருந்தாலும் நிக்கோட்டின்ல வரக்கூடிய முக்கியமான பாதிப்பு 3 தான். ஒன்றுதான் சுற்றையல் குருதிக்கலங்களை சுருங்க செய்யறது. சுற்றையல் குருதிக்கலங்களை சுருங்க செய்யறது. 2வது இதயத்தை வேகமாக துடிக்க வைக்கிறது. இதயத்தை வேகமாக துடிக்க வைக்கிறது. அப்ப இதய அடிப்பை கூட்டுறது. 3வது தான் குருதி அமுக்கத்தை அதிகரிக்கிறது. குருதி அமுக்கத்தை அதிகரிக்கிறது. இந்த 3 விளைவுகளையும் நிக்கோட்டின் ஏற்படுத்துது. வேற விளைவுகள் வரப்பொருள் இந்த 3 தான். சுற்றியல் குருதிக்கலங்களை சுருங்க செய்து, இதயத்தை வேகமாக துடிக்க செய்து, அதே மாதிரி குருதி அமுக்கத்தை அதிகரிக்க செய்து. இந்த 3 பொதுவாக நிக்கோட்டினால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள். ஓமா ரெக்கார்ட் போடுவேன், இன்றைக்கு போடுவேன். 2வது கிளாஸ் வந்து ஃப்ரீ எத்தனை போட்டுக்கிறேன், கட்டாயம் போடுவேன். ரைட், அடுத்த கிளாஸ் போடுவேன். ரெக்கார்ட் வந்து கிளாஸ் ஒன்று முடிஞ்ச ரெக்கார்ட் தருவோம். நீ ஆனா நேரடியா வந்தா நல்ல, அடுத்த கிளாஸ்ல ரெக்கார்ட் போடுவேன் நாங்க. சரிதானே? ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப அடுத்தடுத்த விளைவுகளையும் சொல்லிடுறேன். இது மட்டும் நிக்கோட்டின் இல்லாம மத்த விஷயத்திலும் தானே. புகை வந்து கெண்டிக்கலங்களை சீரம் சுரப்பதை தூண்டக்கூடியதாக இருக்கு. இப்ப புகை என்ன செய்ய சொன்னால், சுவாச பாதையில கண்டிக்கலங்களை சீரத்தை சுரக்க வைக்கும். அதான் வர்ற வேலை. அதே HCl வந்து பிசிர்கள் சரியாக தொழிற்படுவதை நிறுத்தும். பிசிர்கள் சரியாக தொழிற்படுவதை என்ன செய்யும், தடுக்கக்கூடியதாக இருக்கும் HCl. ஹைட்ரஜன் சைடு ஓகே. CO கார்பன் மோனாக்சைடு வந்து, அதாவது HBOI சொல்லுவனாக அது குறியீடா யூஸ் பண்ற. இதுக்கு நாங்க சொல்றோம் ஆக்சிஹீமோகுளோபின் அளவை குறைக்கும். அதாவது குருதியில ஒட்சன் கடத்தப்படுற அளவை குறைக்கும். அதாவது பாதிப்பு. காசினோஜன் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய நுரையீரல் புற்றுநோய், அதாவது கேன்சர் கலங்களை உருவாக்கக்கூடியது. அதாவது நுரையீரலில் உள்ள கலங்கள் அசாதாரண முறையில் தூண்டிவிடும். அதனால அங்க கலங்கள் வேகமாக பெருக்கமடைந்து கலலை உருவாகும். அந்த கலலை கேடு விளைவிக்கும் கலலையாக இருக்கும். அந்த கலலை புற்றுநோய் கலங்களை உற்பத்தி செஞ்சு ஏனைய இடங்களுக்கு பரவ செய்யும். அதுக்கு நாங்க சொல்ற கடக்கு நிலைன்னு சொல்றோம். இவ்வாறு ஏனைய உடல் கலங்களுக்கும் பரவி முழுசாக உடல் கூறாக கேன்சர் கலங்கள் வரையிலும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இதான் இதோட பாதிப்பு. இப்ப நீங்க இந்த கேள்விக்கு நீங்க இந்த நிக்கோட்டினை மட்டும் எடுத்து செஞ்சால் ஓகே. அதே மாதிரி மற்ற கூறுகளோட பாதிப்புகளை நீங்க என்ன செய்யுங்க, சுருக்கமா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. புகை கண்டிக்கலங்கள் சீரம் சுரப்பதை தூண்டும். ஹைட்ரஜன் பிசிர்கள் சரியான தொழிற்புடைய நிறுத்தும்னா நல்லது. நிறுத்தும். நிக்கோட்டின் சுற்றிய குருதிக்கலங்களை சுருங்க செய்யறது, இதயத்தை வேகமா துடிக்க வைக்கிறது, குருதி அமுக்கத்தை கூட்டுறது. கார்பன் மோனாக்சைடு வந்து ஆக்சிஹீமோகுளோபின் குருதியால் கடத்தப்படுற அளவை குறைக்கிறது. காசினோஜன் நுரையீரல் புற்றுநோய்களை உருவாக்குறது, கலலைகளை உருவாக்குறது. இந்த அடிப்படை கேள்வி வந்து இந்த எல்லா சேர்வைகளினுடைய பாதிப்பையும் கேட்கல. அதுல குறிப்பாக இங்க கேட்கப்பட்டிருக்கிற நிக்கோட்டின் பாதிப்பு தான் கேட்கிறது. நிக்கோட்டின் பாதிப்பு இல்லையா? நிக்கோட்டின் பாதிப்படுத்தீங்கன்னா தந்த விடையில பாருங்க. முதலாவது
பெருமின்கலங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க இங்க சம்பந்தம் இல்லை. பிசிறு ஒழுங்காக வேலை செய்வதை தடை செய்யும், அது ஹைட்ரசன் சயனைட் வரும். அதுவும் இல்ல, அது ஹைட்ரசன் சயனைட். அதே மாதிரி குருதினோட ஆக்சிஜன் கடத்தப்படுவதை குறைக்கும், அதுல வேலை கார்பன் மோனோக்சைடு. கார்பன் மோனோக்சைடு இதய துடிப்பு வீத தற்காலிகம் அதிகரிக்க செய்யும், சரி. அதன் மேல இதய துடிப்பை வேகத்தை கூட்டம்னா தற்காலிகமா தான் கூட்டுறேன். தற்காலிகமா தொடர்ந்து இல்ல, தற்காலிகமா இக்கோட்டின் இருக்க வரைக்கும் கூட்டும். சிற்றறை இலையங்கள் அழிக்கும், அதுவும் இல்லை. சிற்றறை இலையங்கள் அழிக்கிற இல்லை. அது அடிப்படையில் எங்க தரப்பட்டதுல சரியானது 4வது. நிக்கோட்டின பாதிப்பு இதய துடிப்பை தற்காலிகம் அதிகரிக்க செய்யறது. சோ இதுதான் இந்த கேள்விக்கு விளக்கம். சொல்லுங்கம்மா, கிளியரானு கேள்வி கிளியரானு சொல்லுங்க. கேள்வி கிளியரானு சொல்லுங்கம்மா. ஓகே. அடுத்தது பி நிழற்குளியம். பி நிழற்குளியம், பி லிம்போசைட் சொல்ற பி நிழற்குளியத்தை பத்தி கேட்டது. பி நிழற்குளியம் எத்தனாவது கேள்வி என்றால் 8வது கேள்வி நாம பார்ப்போம். 8வது கேள்வி. எட்டாம் கேள்வி ஏபிசிடியால் 8வது கேள்வி படம். முதலாவது பி நிழற்குளியங்களை பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா அத வடிவத்தை தெரிஞ்சிருக்கணும். பி நிழற்குளியங்கள் கீரை சென்னாலும் சில நேரங்கள்ல கீரை தெரிஞ்சிருக்கணும். ஒரு முதிர்ந்த பி கலந்து எடுத்தீங்கன்னு சொன்னா இப்படிதான் இருக்கு. முதிர்ந்த ஒரு பி செல் அமைப்பு இதான் ஒரு முதிர்ந்த பி செல். முதிர்ந்த பி செல்லுடைய அமைப்பு தான். ஒரு முதிர்ந்த பி செல்ற கட்டமைப்பு. இது தொடர்பானதான் இந்த கேள்வி. அப்ப எங்களுக்கு பீனியக்குரிய உங்களுக்கு கேள்வி கேட்டோம்னு எங்களுக்கு இவரைத்தான் ஞாபகம் வரணும். சரி, முதலாவது கூற்று கீழ்கழுத்து சுரப்பி ஹோமோனினால் முதிர்ச்சி அடைகின்றது. அது டீசல். டீசல் தான் உங்களுக்கு தெரியும் தைமசுரப்பியில முதிர்ச்சி அடைகிறது டீசல். ஆனா ரெண்டு உற்பத்தி செய்யற இந்த பீசல் ரெண்டு பேரும் உற்பத்தி செய்யற இடம் உண்டு, உற்பத்தி தானம் உண்டு. பீனியக்குழியம் இருக்கலாம், டீசல் பீசல் சுருக்கமா சொல்றேன். டீசல் பீசல், டீசலுக்கு டீனியக்குழியம், டீசல் பீனியக்குழியம்னு சொல்லுவோம். சோ இந்த ரெண்டு பேருக்குள்ள உற்பத்தி இடம் வந்து செவன்ம மச்சை அல்ல செவன்மச்சின் தண்டுக்கலம்னு சொல்லலாம். ஆனா ரெண்டு முதிர்ச்சி வேற வேற. இவர் உற்பத்தி தானம், ரெண்டு பேர் உற்பத்தி தானம் எடுத்தீங்கன்றால் செவன்மச்சை, அது விருத்தி அடைகிறது அல்லது முதிர்ச்சி அடைகிறது எடுத்தீங்கன்னா அது தைமசுரப்பியில. சோ இவர் முதிர்ச்சி அடை செவன்ம மச்சையிலே முதிர்ச்சி அடையும். டீசல் செவன்ம மச்சையில் உற்பத்தி செய்யப்பட்டு செவன்ம மச்சையில முதிர்ச்சி அடையும். டீசல் செவன்ம மச்சையில் உற்பத்தி செய்யப்பட்டு துணையான நிலையிலே தைமசுரப்பியில பேர்த்து முதிர்ச்சி அடையும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கீழே ஏன்னு கேட்டால் பீனியக்குழியம் செவன்ம மச்சையில தான் முதிர்ச்சி அடையும். இரண்டாவது பி உதவி கலங்களாக விரித்திரை. பொதுவாக பி செல் வந்து முளையக்கலங்கள் இருந்து பி செல்ற முளையக்கலங்கள் குளோனிக் செல் இருந்து ரெண்டு வகை தான் வரையில. ஒன்று பிளாஸ்மா கலம் அல்லது முழுக்கலம் அல்லது பிளாஸ்மா கலங்களாகவும், அதே மாதிரி இரண்டாவது வாரது பி செல்ற மெமரி செல் இல்லையா? அதாவது நாங்க சொல்ற ஞாபகத்துக்குரிய கலம், ஞாபகத்துக்குரிய பீசல். பொதுவா பீசல் வந்து பிளாஸ்மா கலமாகவும் ஞாபகத்துக்குரிய பி கலங்களாகத்தான் அந்த உணர்வூட்டப்பட்ட பின்னர் வரக்கூடிய அந்த முளை வகை கலங்கள் தானே வீர, அதுல இருந்து 2வது.
சோ உதவின்றது வாரது வந்து டீசல்ல உதவி வாரது. சோ இது கிளை ஏழு விளங்கி இருக்கும். சோ இது ரெண்டு தான் வரும். டீசல்ல வாரதுதான் மூணு வகை. அந்த மூணு வகை நீங்க சொல்றேன். டீசல்ல வரக்கூடிய மூன்று வகை என்ன? அதுல ஒன்றுதான் அவங்க சொல்ற உதவிக்குரிய டீசல். உதவி டீசல் வாரது. அவை ஞாபகத்துக்குரிய டீசல் வாரது. அதே மாதிரி கலநச்சுக்குரிய கலநச்சுக்குரிய டீசல் வாரது. இப்ப இங்கதான் பொதுவா உதவிக்குரிய டீசல் ஞாபகத்துக்குரிய கலநச்சு டீசல் வாரது. அப்ப உதவிக்குரியன்ற வசனம் வாரது டீசல் தான். டீசல்ல வாரல்ல. சோ அதனாலதான் நாங்க ரெண்டாவது பிள்ளைன்னு சொல்றோம். மூணாவது சுயநீர்த்த நோய்களில் சம்மந்தப்படுவது இல்லையா? பொதுவா வந்து சுயநீர்த்த நோய்கள் உங்களுக்கு தெரியும். மூணு வகையான சுயநீர்த்த நோய்கள் இருக்கு. அதுல ஒன்றுதான் நான் சொல்ற டயபெட்டிஸ் மெல்டஸ் 1 வெள்ள நீரிழிவு வகை 1. இரண்டாவதுதான் மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் சொல்ற தண்டு வட மரப்பு நோய். தண்டு வட மரப்பு நோய். மூணாவதுதான் ரிமோடைட் மூட்டுவாதம். மூட்டுவாதத்துல எங்க மூட்டுவாதம் சொல்ற ரிமோடைட் மூட்டுவாதம், அதாவது ரிமோடைட் ஆர்த்ரைட்டிஸ் சொல்ற. சோ இந்த மூணுலையும் யார் யார் சம்பந்தப்படுறா, எந்த நிலைக்குள்ளில் சம்பந்தப்படுறால் வெள்ள நீரிழிவு வகை கொண்டு வந்து டீசல் சம்பந்தப்படுற. அது எப்படின்னு கேட்டா டீசலினுடைய கலனச்சுக்குரிய டீசல் வந்து தவறுதல்னு சொல்றதை விட இது தாக்குற தவறுதல பொதுவா வந்து எதிராக சேர்க்கிற உங்களுக்கு தெரியும். அதாவது எங்களோட சொந்த நினைக்குழியங்கள் எங்களோட சொந்த களங்களே தாக்குறது தான் சுயநீர்ப்பிற நோய்னு சொல்றேன். சோ அந்த அடிப்படையா பாத்தீங்கன்னா இந்த கலனச்சுக்குரிய டீசல் பேத்து எங்களோட சதையில் உள்ள லெங்கஹான் சிறுதியில் உள்ள பீட்டா கலங்களை தாக்கி அளிக்கிறதுனாலதான் வெள்ளை நீரிழிவு வகை உண்டு. டயபெட்டிஸ் மெல்டஸ் 1 டைப் 1 புரியுது. அப்ப இன்சுலின் உற்பத்தி செய்யாம பேத்துடும். தண்டுவட மரப்பு நோய் என்பது எங்களோட நரம்பு குணத்துல மயனி விரித்தனை இயக்க நரம்பு குணம் விரித்தனை. அதனால தெரியும் இந்த மயலினுரை அல்ல மயலின் கவசம். சோ அதை வைத்து தாக்கி அளிக்கிறார் யாரு? கலனச்சுக்குரிய டீசல் தான் நாங்க தாக்கி இருக்கிறோம். அப்ப எங்கேயும் டீசல் தான். முதலாவதுலையும் டீசல் தான் சம்பந்தப்படுது. இரண்டாவதுலையும் டீசல் தான் சம்பந்தப்படுது. மூணாவது தான் இங்க சொல்றது டீசல் சம்பந்தப்படுது. அதுல யாரு கேட்டா இந்த பிளாஸ்மாக்கள். இப்ப டீசல் பிளாஸ்மாக்கள் தான் எப்படி சம்பந்தப்படுதுன்னா தவறுதலாக பிரபலதிகளை சுரந்து அந்த பிரபலதிகள் எங்களோட மூட்டுச்சூழ உள்ள கசிலைகளை தாக்குற. எங்களோட மூட்டு எடுத்தீங்கன்னா எங்களோட மூட்டு எடுப்பேன் இது எங்களோட மூட்டு. சோ இந்த மூட்டை சூழ உள்ள கசிலைகளை வைத்து தவறாக சுரக்கப்பட்ட அந்த பிரபலதிகளை செய்யற இதை அழிச்சிட டிவைட் பண்ற. அதனால வாரதான் இந்த ரிமோட்டைட் மூட்டு வரான்னு சொல்றேன். அப்ப இங்க டீசல் வந்து சுயநீர்ப்பு நோய்களை சம்பந்தப்படவில்லை தவறுதானே. அப்ப நீங்க அதுக்குரிய விளக்கத்தை நீங்க என்ன சொல்லணும் என்றால் அது யார் வாரன்னு கேட்டால் டீசல் வார. டீசல் எந்த டீசலுடைய பிளாஸ்மா கலங்கள் அந்த தவறுதலாக பிறகுகளை சொல்றதுதான் இந்த மூட்டை சூழ கசீலங்கள் தாக்குறதுனால அது சம்பந்தப்படுவதில்லை என்ற தவறானதானே. அடுத்துதான் எலும்பு மச்சை என்ற சவன் மச்சை. எலும்பு மச்சையில் தண்டுக்கிழங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன. சரியானது. சரியானது. அது மூணாவது. இது நாலாவதுக்கும் போட்டு நாலாவது சரியானது. மூணாவது நான் இப்ப விளங்கப்படுத்தின டீசலை பத்தி. அஞ்சாவது பாக்டீரியா உணவூட்டப்படுவது இல்லையா? உணவூட்டப்படும். உங்களுக்கு தெரியும் பொதுவாக பி கலங்கள் தானே டீசல் என்ன வகையான என்டிஜனுக்கு எதிராக என்ன வகையான உடலெதிரியாக்கி அல்ல பிரதியாக்கி எதிராக செயற்படும் என்றால் ஒன்று பாக்டீரியாக்களுக்கு எதிராக உடற்பாய்களில் காணப்படுகின்ற பாக்டீரியாக்களுக்கு எதிராகவும் இன்னொன்று நச்சு சொல்றாங்க. உண்மையில டாக்ஸின் தொட்சின்கள். அப்ப உடற்பாயில் காணப்படுகின்ற தொட்சின்கள் அல்ல டாக்ஸின்கள் நச்சுக்கள். அதே போல பாக்டீரியாவுக்கு எதிராக உடற்பாயில் உள்ள பாக்டீரியாவுக்கு எதிராக செயற்படக்கூடியதான் டீசல். ஆகவே உணர்வூட்டப்படுவதில் என்று இல்லை, அவங்களாக உணர்வூட்டப்படும். சோ ஆகவே சரியான விடயங்களுக்கு வரப்போது என்ன, அதாவது சிவப்பு மச்சில் உற்பத்தி செய்யப்படுகிறதா சரியான. சொல்லுங்க அந்த கேள்விக்குரிய விளக்கம் பண்ணிட்டாங்க. விளையாட்டு சொல்லுங்க. சொல்லுங்க விளையாட்டா.
கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் கேட்டு வரோம். அதுல ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்குற மீட்டிங்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட், அப்படி லைன்ல இருங்க. என்ன ஆன்சர் பண்றல அந்த ஆப்ஷன் ஒன்று கேட்குது. சில நேரம் அந்த ரெக்கார்ட் ஆகலாம், திரும்ப இந்த ஆப்ஷன் அதுகள் மாறி கொடுப்பட்டா தான் நான். சரி பாருங்க, 6வது கேள்வி. தரப்பட்ட விலகு கூட்டத்தின் பிரதான நைதரசன் கழிப்பொருளை சரியாக காட்டும் விடை. ரைட். இப்ப நைதரசன் கழிவு எடுத்தீங்கன்னா பொதுவா நைதரசன் கழிவு, நான் சொல்ற நைதரசன் கழிவு. இப்போ நைதரசன் கழிவு எடுத்து பாருங்கன்னு சொன்னால் பொதுவாக வந்து 3 வகையான நைதரசன் கழிவு இருக்கு இல்லையா? 3 வகையான நைதரசன் கழிவுகள் இருக்கு. ஒன்றுதான் நான் சொல்றேன் அமோனியா. அமோனியா. அதே போல 2வது யூரியா, 3வது யூரிக் அசிட், யூரிக் அமிலம். இந்த மூன்றும் பொதுவாக நைதரசன் கழிவு. இந்த நைதரசன் கழிவுகள் யார் யாரால அகற்றப்படுன்றது தெரியும். அது ஒரு கேள்வியா ஒரு அடிக்கடி திரும்ப திரும்ப ஒரே விஷயம் தான் மாறி மாறி வாங்க. முதலாவது யூரிக் ஆசிட் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது வாரது ஆத்ரோபோடால வரையணும். ஆத்ரோபோடாக்கள்ல வரையணும். அதுல யாருன்னு கேட்டா இன்செப்டா, அதாவது பூச்சிகள் சார்ந்தது தந்துச்சு இன்செப்ட். அதே மாதிரி மொலஸ்காவில வரும் நத்தை தந்திருக்காங்க. நத்தை, மொலஸ்காவில நத்தை தந்திருக்காங்க. நத்தை. 3வது கோடேட்டாவில பாத்தீங்கன்னா ரெப்டீலியா தந்திருக்கு. ரெப்டீலியா, அவை ஆவிஸ். பொதுவா இவைகள் தான் பொதுவாக யூரிக் அமிலத்தை கழிக்கிறது. நத்தையும் ரெப்டீலியாக்கள், ஆவேசிகள் நைதரசன் கழிவாக யூரிக் அமிலத்தை கழிக்கும். யூரியா கழிக்கிறது பொதுவாக பாத்தீங்கன்னு சொன்னால் நிறையுடலி அம்பீபியாக்கள் வரும். அப்ப நிறையுடலில் அம்பீபியா வரும். அம்பீபியா அப்ப கோடேட்டான்னு தெரியும். நான் கோடேட்டான் எழுதிட்டு கணத்தளிட்டு சோ அதை கோடேட்டா அதுல அம்பீபியா வார நிறையுடலி வார சரிதானே. அதே கோடேட்டால வேற யார் வாரம் என்று சொன்னால் மீன்கள்ல வரக்கூடிய கொன்ட்ரிக்டிஸ், கசிர மீன்கள் வரையிலும் சொல்றேன். கொன்ட்ரிக்டிஸ் தந்த அடிப்படையாக கொண்டு கொன்ட்ரிக்டிஸ் சந்திக்கிற. அதே போல கோடேட்டாவில வந்து மமேலியாவும் வாரம் இல்லையா, முளையூட்டிகளும் வாரம். முளையூட்டிகளும் யூரியா கழிக்கக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி இங்க சந்திக்கிற இன்வேடிபிரேட்டாக்கள் அதிக, அதாவது இன்வேடிபிரேட்டாக்கள் சொன்னா கோடேட்டா தவிர எல்லாம் நீர்வாழி. அப்ப நீர்வாழிக்குரிய நீர்வாழி இன்வேடிபிரேட்டா, நீர்வாழி இன்வேடிபிரேட்டா. அது நாங்க சொல்ல முள்ளன் தண்டிலின்னு போட்டது. நீர்வாழ் முள்ளன் தண்டி, நீர்வாழ் முள்ளன் தண்டிலி. நீர்வாழ் முள்ளன் தண்டிலிண்டா யாருண்டா, நீர்வாழ் முள்ளந்தண்டிலி யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க வரக்கூடியது கோடேட்டை தவிர மத்த நீர்ல வாழக்கூடிய எல்லாம் வரும். நைடேரியா வரும், நீர்ல வாழக்கூடிய பிளட்டிகள், மெந்திஸ், நெமட்டோடா, அனிடா, மொலஸ்கா, ஆத்ரோபோடா, எக்கிலோமேட்டா வரைக்கும் வரும். கோடேட்டாவில வந்து கோடேட்டாக்கள் யார் வரணும்டா, நீங்க கோடேட்டாக்கள்ல குடம்பியில வர எம்பிபியாவில் வரக்கூடிய வாட்பை குடம்பியில வாட்பை என்ற குடம்பி வரும். வாட்பை குடம்பி வரும். அதே மாதிரி கோடேட்டால வரக்கூடிய என்பு மீன்களும் தந்திருக்கிறேன் இல்லையா. இதுல என்பு மீன் சொல்றதை விட நன்னீர்வாழ் மீன்கள் தந்திருக்கு இல்லையா. நன்னீர்வாழ் மீன்கள் தந்திருக்கு, நன்னீர்வாழ் மீன்கள். சோ இதுல வந்து பொதுவா கோடேட்டால அமீபியா, நன்னீர்வாழ் மீன்கள், அமீபியால வாட்பை குடம்பி வந்திருக்கிற இளமுள்ளன். சோ இதான் பொதுவாக வந்து நைதரசன் கழிக்கக்கூடிய
அங்கி கூட்டங்கள் அதுல நான் கணங்களாகவும் தந்திருக்கேன், சில இடங்கள்ல வகுப்புகளாக தந்திருக்கேன். சோ அந்த கேள்விக்கு நாங்க உடைக்கு போவோம். என்றால் 6வது கேள்வி இல்லையா? 6வது போவோம். சோ 5 விடைகள் தந்திருக்காங்க. சோ 5 விடைகளையும் பார்க்கணும். சோ முதலாவது பாத்தீங்கன்னா முளையூட்டிகள் யூரிக் அமிலம் வராது இல்லையா? முளையூட்டிகளுக்கு யூரியா தான் வரும், யூரியா. இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் பறவைகள் யூரியா வரா, யூரிக் ஆசிட். பறவைகள் வந்து யூரிக் ஆசிட், ஆவேச யூரிக் ஆசிட். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் தவளைகள் யூரிக் அமிலம். தவளைகள்ல வந்து பொதுவாக அமோனியாவுக்கு குடம்பி வாய்ப்பைகளுக்கு நிறைவுடலி வந்து யூரியா, நிறைவுடலி யூரியா கழிக்கும். 4வது சுறாக்கள், சுறாக்கள் யூரியா வரும். ஏன்னு கேட்டால் அங்க வந்துட்டு பிரசான சீராக்கத்துக்காக கசிலை மீன்களான சுறா, சுறா என்ன கொண்டைக்குரியது, பிரசான சீராக்கத்துக்காக யூரியா பயன்படுத்துன்னு வந்திருக்காங்க. பூச்சிகள் அமோனியா வராது, பூச்சிகள் இங்க இருக்கு இன்செக்டா, ஆகவே ஆத்ரோபோடாக்ல வருது, இது யூரிக் ஆசிட் வரும். அப்ப 5வதுக்கு யூரிக் ஆசிட் வரப்போகுது. யூரிக் ஆசிட், யூரிக் ஆசிட், யூரிக் ஆசிட். ஆகவே சரியான விடைகளுக்கு 4வது தான் பொருத்தம். 4வது. சொல்லுங்க இந்த கேள்விக்குரிய விளக்கம் வெளியிட்டான்னு சொல்லுங்க. சொல்லுங்க கேள்விக்கு விளக்கம் வெளியிட்டாண்டு. அடுத்த கேள்வி. ஏழாவது கேள்வி, நரம்பு பசைக்களம் சமன்பாடு. பொதுவா வந்து ஒரு நரம்பிலே தெரிஞ்சுக்கிட்டால், இப்ப நரம்பிலேயும் சொந்தமாக கேள்வி இன்னும் வரல, நான் சொல்லியிருந்தேன். நரம்பிலேயம் அதாவது நேரஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். நரம்பிலேயத்துல உங்களுக்கு தெரியும் 2 களம் இருக்கு. ஒன்றுதான் நரம்பு களம், நியோம் நரம்பு களம். 2வது நரம்பு பசைக்களம், கிலியல் செல். கிலியல் செல்ன்றது நரம்பு பசைக்களம். நீ பசைக்களம்னு சொல்லலாம், நரம்பு பசைக்களம்னு சொல்லலாம். பசைக்களம் உண்மையிலேயே பசைக்களங்கள் தான் பேசண்டேஜ் அடிப்படையில கிட்டத்தட்ட 60% மேல பசைக்களங்கள் தான் கூட. இது கிட்டத்தட்ட 40% நரம்பு களம். பொதுவாக நரம்பு களங்களை விட நரம்பு பசைக்களங்கள் தான் கூட இருக்கிறான். சோ அந்த அடிப்படையை பார்த்தோம்னா இந்த நரம்பு களங்களை பொதுவாக பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல தொழிற்பாடு, தொழிலத்தான் நீங்க கேள்வியை கேட்டீங்க. கணத்தாக்கங்களை பெற்று கணத்தாக்கங்களை பெற்று கணத்தாக்கங்களை பெற்று பகுப்பாய்வுக்குட்படுத்தி பகுப்பாய்வு ப்ரோசஸ் பண்ற பகுப்பாய்வுக்குட்படுத்தி உட்படுத்தி கடத்தாக்கத்தை கடத்தல் கடத்தல். ஆனா பசைக்களங்கள் தான் கூட தொழிற்பாடுகள் செய்து. இங்க நீங்க லேசா ஞாபகம் வச்சுக் கொள்ளலாம். நான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு ஆளுக்கு பேரை வச்சுக்கொள்றேன். NIROS நிரோஸ் சொல்லி பேரோட ஞாபகம், நிரோஸ் சொல்லி நரம்பு பசைக்களத்துல சொல்லி நிரோஸ் சொல்லி ஞாபகம் கொள்ளலாம்னு சொல்றேன் பிள்ளைகளுக்கு இலகுவான முறையில. என்னன்றது நியூட்ரிஷன், அதாவது நரம்பு களங்களுக்கு போஷணை அளிக்கிற போஷணை. இந்த இவருக்கு ஹெல்ப் பண்ற, இவருக்கு உதவி செய்யற, உதவி அல்லது தொழிலாற்ற. என்ன தொழிலாற்றா ஒன்று போஷணை அளிக்கிற. இன்சுலேஷன்ன்றது காவலி, காவலியாக சேர்ப்படுற. இப்ப நரம்பு கடத்த போல இன்னொரு நரம்பு கடத்தோட தொடுகடைய போல இடையூறு ஏற்படுமே, அதுக்கிடையில நரம்பு களங்களுக்கு இடையில ஒரு காவலியாக செயற்படுற. ரீப்ளேஸ்மெண்ட் மீள் நிரப்புற. உதாரணமா ஒரு நரம்பு களம் டேமேஜ் ஆயிட்டு அல்ல நரம்பு களம் செத்து போனா, இறந்து போனா, அந்த இடத்துல அதுல தொழிலை செய்யறதுக்காக வேண்டி அதை என்ன செய்யும், மீள் நிரப்பப்பட்ட தொழில் செய்யறதுக்கு. அதே போல ஆர்கனைசேஷன், தொழிற்பாட்டை ஒழுங்காக்கல், தொழிற்பாட்டை ஒழுங்காக்கல், தொழிற்பாட்டை ஒழுங்காக்கல், நரம்பு கடத்துற தொழிற்பாட்டை ஒழுங்காக்கல். அதே போல சப்போர்ட், ஆதாரம், ஆதாரம் சப்போர்ட் ஆதாரம். பாருங்க லேசா பாருங்க, நிரோசன் சொல்லி அந்த வசனத்தை வச்சிருந்தா நியூட்ரிஷன், இன்சுலேஷன், ரீப்ளேஸ்மெண்ட், ஆர்கனைசேஷன், சப்போர்ட். சோ போஷனை,
காவலி, மீளிறப்புதல், தொழிற்பாட்டை ஒழுங்காக்கு ஆதாரம். சோ அந்த அடிப்படையில் அந்த விடையில அடிப்படையாக கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த விடையில இந்த கேள்வி நான் பார்க்கிற கேள்வி வந்து 7வது கேள்வியா, 7வதுல ABCDE வரைக்கும் தந்திருக்காங்க. அந்த கேள்வியில முதலாவது வகையில பாருங்க, ஆதாரம் வரையிலும், கோசனித்தல் வரையிலும், இணைத்தல் வரையிலா, காவலை திரைப்பட வரையிலும், சுரத்தல் வரையிலும். வரக்கூடியது ஏயும் பியும் பியும். சோ ஏபின்றது உங்களுக்கு தெரியும், ஏபின்றது ஆன்சர் உங்களுக்கு தெரியும், பயாலஜில முதலாவது ஆன்சர். சோ இந்த கேள்வி விளங்கிட்டு சொல்லுங்க. இன்சுலேஷன், இன்சுலேஷன் காவலி தானே, இன்சுலேஷன் காவலி. திரும்ப சொல்றேன், என் நியூட்ரிஷன் போசனை, இன்சுலேஷன் காவலி, ரீப்ளேஸ்மெண்ட் மீளிறப்புதல், ஆர்கனைசேஷன் தொழிற்பாட்டை ஒழுங்காக்குதல், சப்போர்ட் ஆதாரம், நிரோஸ், ஷார்ட் ஃபார்ம் நிரோஸ். 8வது கேள்வி பாருங்க, இறக்கை சம்பந்தமான ஒரு தொழிற்பாடு சம்பந்தமாக கேட்கப்பட்டது இல்லையா? இறப்பை தொழிற்பாடு சம்பந்தம் 8வது. இறைப்பையில தொழிற்பாடு சம்பந்தம் இல்லையா? சும்மா இறப்பையை கொஞ்சம் ஞாபகம் பிடிச்சுக்கொள்ள இல்லையா? இறப்பையில படத்தை கொண்டு போட்டு கொண்டு ஒரு ஞாபகம் படுத்திக்குவோம். இறப்பை கேள்வி கேட்டா இறப்பை பத்தி ஒரு சின்ன ஒரு ஐடியா படத்தை போட்டு கேள்வியை பார்க்கலாம். சொல்லுங்க, முதலாவது கூற்று இறப்பை சம்பந்தமான கூற்று கேட்கப்படுது. உதரச்சார சுரத்தல் பரிவு பரபரிவு நரம்பு தொகுதியினால் தூண்டப்படும். உதரச்சார் உலகரை இறப்பையில் உள்ள சுரப்பிற பேர், உதரச்சாட்ட சுரக்கிற சுரப்பிடும் உதரச்சுரப்பி. சோ அதுல அவங்களுக்கு தெரியும், அது சுரத்தலுக்கான தூண்டல் இருக்கு, நிரோதித்தல் இருக்கு. தூண்டல் நிரோதித்தல், தூண்டல் நிரோதித்தல். தூண்டப்படுறது யாருன்னா பரபரிவு, நிரோதிக்கிறது பரிவு. சோ அது அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், தன்னாட்சி நரம்பு தொகுதியால தான் கட்டுப்படுத்தப்பட்டது. பரபரிவு தூண்டுது, பரிவு நிரோதிக்குது. சோ அந்த அடிப்படையில நரம்பு சம்பந்தப்படுறதுனால பரபரி நபத்தால் தூண்டப்படும் முரச்சார் சுரத்தங்கள் சரி, பராமரிப்பு சரி. 2, நீர், அல்கோஹால் மற்றும் லிப்பிட் கரையக்கூடிய சில மருந்துகள் கட்டுப்பட்ட அளவில் அகத்துறிஞ்சும். அதே மட்டும் இல்லையா? பொதுவாக வந்து இறப்பையில வந்து நீர் அகத்துறிஞ்சப்படும், அல்கோஹால் அகத்துறிஞ்சப்படும், சில மருந்துகள் அகத்துறிஞ்சப்படும் என்பது சரியான. சி, நுண்ணுயிருக்கு எதிராக குறிப்பிலக்கற்ற நிற்பது பங்கு வைக்கும். குறிப்பிலக்கு அற்ற, ஏன்னா அங்க HCl இருக்கு உங்களுக்கு தெரியும். HCl கிட்டத்தட்ட இந்த HCl pH உங்களுக்கு தெரியும், இறப்பைக்குள்ள கிட்டத்தட்ட 1.5 தொடக்கம் கிட்டத்தட்ட 3.5 வரைக்கும் வரும். ஒரு 1 அமிலம் உண்டு இல்லையா? 1 அமிலம் உண்டு. சோ இது என்ன செய்யும் என்றால், அந்த இறப்பை பாகல HCl பேத்து அது நுண்ணங்கிகளை அப்படியே அழிக்கும் இல்லையா? சோ இது வந்து எந்த நுண்ணங்கினாலும் பிரச்சனை இல்லை, பாக்டீரியா அரிக்கலாம், பங்கஸ் அரிக்கலாம், இல்லது எந்த வகையான நுண்ணங்கிகளாக இருந்தாலும் இவர் அழிப்பார். அப்ப இந்த குறிப்பான ஒரு நுண்ணங்கியை மட்டும் அழிக்கொண்டும் இல்லையே, இறப்பில் வரக்கூடிய எல்லா நுண்ணியும் அழிக்கிறதுனால குறிப்பிலக்கற்றது சரி. குறிப்பிலக்குன்ற அர்த்தம் உள்ளார்ந்தன்னு சொல்ல வர, உள்ளார்ந்த அர்த்தம் தான் அங்க உள்ளார்ந்தத்துக்குரியன்னு அர்த்தம். அப்ப குற்று சி சரி. அடுத்தது இரும்பு அகத்துறிஞ்ச வசதி. பொதுவாக நாங்க சொன்னோம், கணிப்புகள் அகத்துறிஞ்ச கூடக்கூடிய விட்டமின்கள் கணிப்புகள் அகத்துறிஞ்சப்பட சிறுகுடல். சோ அதனால இங்க தவறானது. அப்ப அங்க இரும்புகள் அகத்துறிஞ்சப்பட சிறுகுடலை கூடணும், சிறுகுடல். இறப்பையில் காண தசை இறப்பையில் உள்ள உணவின் ரசாயன செயல்பாடு கடினமாக்கும் இல்ல. பொதுவா தசைப்படைகள் வந்து பொறிமுறை செயல்பாட்டை மேற்கொள்ற பொறிமுறை செயல்பாடு, இந்த பொறிமுறை செயல்பாடு ரசாயன செயல்பாட்டை வசதியாக்குமே. இப்ப நம்ம சாப்பிட்ட உணவு இறப்பைக்கு வந்து உதரச்சாரோட மிக்ஸ் ஆகுறதானே, உதரச்சாரோட மிக்ஸ் ஆகுறதுதான் என்ன சொல்றேன் நாங்க இறப்பை பகுருவாகுற இல்லையா, கடைதல் செயற்பாடுல. சோ அது ரசாயன செயல்பாட்டு வசதி இருக்கிறேன். எல்லா உணவுற எல்லா பகுதியையும் தொடுங்கடைகிறேன்,
உதரச்சாறு துறையடைஞ்சா லேசா என்ன செய்யும், புரதங்களோட சமிபாட்டு உங்களுக்கு தெரியும், பெப்சினால புரதங்களோட சமிபாட்டை மேற்கொள்ள இலகுவா இருக்கும். சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் தவறானது கடினமாக்கும் என்றது. சோ அந்த அடிப்படையில் இங்க எங்களுக்கு ஏயும் வருது, பி வருது, சி வருது இல்லையா. சோ ஏபிசின்றது எங்களுக்கு தெரியும். அதுல ஏபிசி அஞ்சாவதுடைய வரும். ஏபிசி ஐந்தாவது. சரி, அடுத்தது 9வது கேள்வியை பார்ப்போம். 9வது கேள்வி. ஒன்பதாவது கேள்வி சுவாச நிரப்புதல் சம்பந்தமாக கேட்கிறாங்க. இப்ப இதனால சுவாச நிரப்புதலையும் சுவாச நிரப்புதல் இது ஒரு சார்ட் கொடுக்கிறோம். சுவாச நிரப்புதல், சுவாச நிரப்புதல் காணப்படும் விலங்கு காணவில்லையா, காணப்படும் விலங்கு காணும், விலங்கு காணும். இதை போட்டுட்டு நான் கேள்வி செய்யலாம். முதலாவது பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் இது பொதுவாக விலங்கு கணங்கள்ல அனைடாவிலையும் இருக்கும், அதே நேரம் கோடேட்டாவுல இருக்கும். இரண்டாவது பாத்தீங்கன்னா ஹீமோசைனின். ஹீமோசைனின் ஹீமோசைனை பொறுத்தளவுல இங்க ஆத்ரோபோடாவிலையும் இருக்கும், மொலாஸ்காவிலையும் இருக்கும். ரெண்டு கணங்கள்ல இருக்கும். மூன்றாவது ஹீமோ எரித்ரின். ஹீமோ எரித்ரின் எரித்ரின் அதே நாலாவது குளோரோகுளோரின். குளோரோகுளோரின். சோ இங்க பாத்தீங்கன்னா இவர் அனைடாவில் இருக்கு, ரெண்டு பேருமே அனைடால இருக்கும். அனலிடா, இவரு அனலிடா. கடைசியா அஞ்சாவது பாத்தீங்கன்னா மயோகுளோபின். மயோகுளோபின் கோடேட்டாவுல தசைலா இருக்கு, கோடேட்டா. இதான் எங்களுக்கு கேள்வி செய்யறது தேவையான உள்ளதான். கேள்வி செய்யறதுக்கு தரவுகள் உள்ளதான் தேவை. எந்தெந்த கணங்கள்ல என்னென்ன வகையான சுவாச நிரப்புகள் இருக்கின்றது இதான் எங்களுக்கு தேவைப்படும். சரிதானே. சோ இப்ப விடைய பாருங்க. முதலாவது ஏ பி சி டி இ. முதலாவது விலங்கு சுவாசனம் தொடர்பான சரியான குற்று. முழு மீன்களில் மயோகுளோபின் உண்டு. முழு மீன் என்பு மீன்ல மயோகுளோபின் வரையறுந்தன கோடேட்டானது சரியான. மொலஸ்காக்கள் ஹீமோகுளோபின் உண்டு. ஹீமோகுளோபின் மொலஸ்காவில இல்ல, மொலஸ்காவில ஹீமோசைனின் ஆக வராது. அனட்டிகள் குளோரோகுளோரின் உண்டு சரி. அனட்டிகள் ஹீமோரித்தின் உண்டு சரி. ரெப்டிலியாக்கள் ஹீமோசைனின். ரெப்டிலியா கோடேட்டாவில் வரும். சோ தவறான. சோ இங்க ஏயும் சியும் டியும். சோ ஏசிடின்றது உங்களுக்கு தெரியும். இரண்டாவது ஆன்சர். இதான் 9வது இருக்கிறோம். இது ரைட் ஆன்சர் சொல்லுங்க. இந்த கேள்விக்கு விளக்கம் பண்ணிட்டாண்டு. ரைட். பத்தாவது கேள்வி கடைசி பகுதி கேள்வி. உங்களுக்கு தெரியும் சாதாரண சுகதேகி சுகதேகி ஆன வயது வந்த நபரின் உங்களுக்கு தெரியும் கலன்கோள வடிதிரவம் என்று சொல்றது என்ன? இப்ப போமணி நுரை எடுத்தீங்கன்னா இது போமணி நுரை. இது அண்மை உடைந்த சிறுகுழாய் எடுத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு தெரியும் உட்காவு புண்ணாடி உள்ள கலன்கோள வெற்றிலை குழாய் உருவாக்கி வெளியேறும் போது வெளிக்காவு புண்ணாடியாக வெளியேறும் இல்லையா.
இப்ப குருதி உட்காவு புண்ணாடியால வந்து வெளிக்காவு புண்ணாடியால வெளியேறுது. சோ இங்க வந்துட்டு போகும்போது உங்களுக்கு தெரியும், வந்துட்டு போகும்போது இந்த கரண்கோள மைத்திரை குழாயின் சுவரில் உள்ள துளையினூடாகும் இந்த கோவனினுடைய உட்பக்க சுவரினூடாகவும் என்ன செய்யும், வடிகட்டப்பட்டு வந்து இதுல வந்து சேர திரவம் தான் வடிதிரவம். வடிதிரவம் கோவனின் உடைய இடைவெளியில வார திரவம், கோவனின் உடைய இடைவெளிக்குள்ள வந்து அடைகிற திரவம் வடிதிரவம். சோ இதுக்குள்ள வந்து கரண்கோள மைத்திரை குழாய் இதழ் அந்த மைத்திரை குழாய் சுவர்கள் உள்ள துளைகளால 3 பேர் வந்து செய்ய மாட்டாங்க, வெளியே வர மாட்டாங்க. ஒன்று 3-4 கூட உடைக்கலாம். ஆர்பிசி, டபிள்யூபிசி, குருதி சிறு தட்டுக்கள். அடுத்தது திரவ விளைய புரதம், அதுல அல்புமின், குளோபியூலின், பைப்ரினோஜன். இந்த 3 திரவ விளைய புரதங்களும் இந்த குருதி கலங்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா வடிகட்டப்பட மாட்டாங்க. அப்படி வருமாக இருந்தா யாரையும் அந்த கலன்கோள வடிதிரவத்துல அதெல்லாம் இருக்குமானால் அவனோட கலன்கோளம் பாதிக்கப்பட்டு அர்த்தம். கலன்கோளம் பாதிக்கப்பட்டிருந்தா தான் இதெல்லாம் வடிதிரவத்துக்குள்ள வந்து சேரும். சோ ஆரோக்கியமான ஒருத்தர்ல இது வரையலாம், வடிதிரவத்துக்குள்ள வரையலாம் என்றால் கலன்கோள பாக்டீரியாக்களை விடாது. சோ அதை அடிப்படையாக கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விடையில ஏதந்திரிக்காம அல்புமின் இருக்க முடியாதுன்னு, எதையவே இருக்க முடியாது, அல்புமின் இருக்க முடியாது. அது எங்க அல்புமின் வருது, அல்புமின் வந்து திரவலை பொருட்கள் வருது. சோ பி எடுத்து பாத்தீங்கன்னா சிறுதட்டுகளும் இருக்க முடியாது, குளுக்கோஸ் இருக்கு, அமினோக்கள் இருக்கு, விட்டமின் இருக்கு, சிடி இருக்க முடியாத இருக்க முடியாது. சோ ஏ பி இருக்கு மக்கள் இருக்கு, ஏன்னா போசனை பொருட்கள் எல்லாம் மனிதனத்துக்கு வந்து சேரும். ஏண்டா இவங்களை விட ஆர்பிசி, டபிள்யூ சித்தட்டு புரதங்களை விட, திருவள்ளை புரதங்களை விட மற்ற போசனை பொருட்கள் எல்லாம் பரமல்ல சிறியது. அப்ப கலன்கோள மைத்திரை குழாய் அந்த துளைகளினூடாக போசனை பொருள் வேண்டாம் என்ன செய்யலாம், வரையலும் கட்டாயம் வரணும். ஆனா மற்றவங்க வரப்படாது. அப்படி வந்தா சுகதேவின்னு சொல்ல இயலாது. என்ன சொல்ற, சுகதேகின்னு சொல்ல இயலாது. அடிப்படையாக கொண்டு பாத்தீங்கன்னா ஏபி தான் இருக்க முடியாது. சோ ஏபி தான் 3வது ஆன்சர். சொல்ல விளையாட்டு சொல்லுங்க, கேள்வி விளக்கம், கேள்வி விளக்கம் விளையாட்டான்னு சொல்லுங்க. மீட் இப்போ உங்களுக்கு பேசல மட்டும் பாருங்க, செக் பண்ணுங்க. ஒரு ஆள் பேசி பாருங்க. அப்ப நான் மியூட் பண்ணினதை இல்லாம ஆக்குனேன், கொஞ்சம் ஏழு மட்டும் பாருங்களேன் பிள்ளைல. சொல்லுங்க பாப்போம். இப்போ மேலாதா? அப்ப என்ன நடந்திருக்கிற? சரி சொல்லுங்க. அப்ப வேற கொஞ்சம் நான் நாளைக்கு கொஞ்சம் கதைக்கிறேன் உங்களோட. நான் ஆல் ஒன் மேக் மியூட் பண்ற ஆப்ஷன் மியூட் அன்மியூட் எதுல இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க பிள்ளை. ஆப்ஷன் வந்து எதுக்குள்ள இருக்கு ஆப்ஷன்? சொல்லுங்க அப்ப விளையாண்டா உனக்கு சொல்லுங்க பிள்ளை, விளையாண்டான்னு சொல்லுங்களேன். ரைட், ஓகே. கொஞ்சம் கேட்கணும். நாளைக்கு கிளாஸ் ஸ்ட்ரக்சர் அதுல பார்ப்போம். ஓகே, நான் முடிச்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
குட் நைட்.